டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் ஊடாக வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்போது அறிவீர்கள், நாம் வேலை செய்து கொண்டிருப்பது ஃபயர்பேஸ் அண்ட் ஃப்ளட்டருடன் ஆகும். இப்போது நாம் பல செக்ஷன்ஸ் பார்த்தோம். நாம் பிகினர் ஃப்ரெண்ட்லி வகையில் கதைத்தோம். ஃபயர்பேஸ் என்றால் என்ன, பேஸ் ஒன்று அல்லது பேக்எண்ட் ஆஸ் அ சர்வீஸ் என்றால் என்ன, நாம் பேக்எண்ட் ஆஸ் சர்வீஸ் ஒன்றை யூஸ் செய்வதில் உள்ள நன்மைகள் என்ன, அந்த விடயங்களை நாம் பார்த்தோம். அடுத்து ஃபயர்பேஸில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் சர்வீசஸ் என்ன நாம் பார்த்தோம். டேட்டா பேஸஸ் என்ன, அதற்கு பிறகு கிளவுட் ஸ்டோரேஜ் எப்படி வேலை செய்யும். நான் உங்களுக்கு தனி செக்ஷன் ஒன்றை எடுத்து ஆத்தென்டிகேஷன் பற்றியும் பேசியிருக்கிறேன். நாம் ஆத்தென்டிகேஷன் பற்றி பேசிய செக்ஷனில் நாம் பேசினோம் எப்படி இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் செய்து யூசர் ஆத்தென்டிகேட் செய்வது. அதற்கு பிறகு எப்படி கூகுள் சைன்இன் என்று நான் பேசினேன். எப்படி ஜிட்ஹப் சைன்இன் வேலை செய்யும், இமெயில் லிங்க் ஒன்றின் மூலம் நாம் எப்படி யூசர் சைன்இன் செய்வது என்பதை அதற்கு பிறகு நாம் பேசினோம். எப்படி நமது பாஸ்வேர்ட் ரீசெட் செய்வது என்று நாம் ஃபைனலி பேசினோம். நான் நினைக்கின்றேன் இப்போது உங்களுக்கு ஃபயர்பேஸில் இருக்கும் ஃபயர்ஸ்டோர் பற்றி. ஃபயர்ஸ்டோர் என்றால் ஃபயர்பேஸில் இருந்து ப்ரொவைட் செய்யும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அண்ட் ஃபயர்பேஸில் இருக்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆகும். நீங்கள் அறிவீர்கள், கிளவுட் ஸ்டோரேஜில் நமக்கு வீடியோஸ், இமேஜஸ், பிடிஎஃப் போன்ற ஃபைல்ஸை ஃபயர்பேஸில் இருக்கும் கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்ய முடியும். கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும்போது அப்போது அடுத்து நாம் பேசினோம் ஃபயர்பேஸிலிருந்து ப்ரொவைட் செய்யும் ஆத்தென்டிகேஷன் என்ற சர்வீஸ் பற்றி. இந்த விடயங்கள் பார்க்கவில்லை என்றால் நாம் முந்தைய செக்ஷன்ஸில் இவற்றை பேசிக் வகையில் பேசினோம். நான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். ஆத்தென்டிகேஷன் என்றால் என்ன, ஆத்தரைசேஷன் என்றால் என்ன, அந்த விடயங்கள் அனைத்தையும் நாம் பேசியிருந்தோம். அதே போல கோட், அவற்றுக்கு செல்லும் கோட் ரெபாசிட்டரி லிங்க்ஸை நான் அந்த செக்ஷன்ஸில் உங்களுடன் ஷேர் செய்திருக்கின்றேன். இப்போது நாம் இருப்பது நாம் கற்றுக்கொண்ட விடயங்களை யூஸ் செய்து இந்த அறிவை எப்படி நமது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் செய்வது என்று பார்க்க வேண்டும். அப்படியானால் நமது 13வது அப்ளிகேஷனுடன் வேலையை தொடங்க இந்த அப்ளிகேஷனுக்கு நான் பெயர் கொடுத்திருக்கின்றேன். சோஷியலி என்று நாம் இப்போது தொடங்குவோம். அதாவது நாம் சாதாரண சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்றை தான் இப்போது உருவாக்கப் போகின்றோம். இதற்கு நான் இன்ஸ்பிரேஷன் எடுப்பது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருந்து. அவற்றுக்கு சமனான ஃபீச்சர்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய ட்ரை ஒன்று கொடுப்போம். நமது ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர்பேஸ் பேக்எண்டை யூஸ் செய்து நான் முதலில் காட்டுகிறேன் உங்களுக்கு முன்பு நாம் உருவாக்கப் போகும் ப்ரொஜெக்ட் என்னவென்று. இதுதான் நாம் உருவாக்கும் பெரிய ப்ரொஜெக்ட் ஆகும். நாம் இப்போது ப்ரொஜெக்ட் 12ஐ உருவாக்கி இருக்கின்றோம். முழு அப்ளிகேஷன் 12ஐ உருவாக்கி இருக்கின்றோம். நாம் உருவாக்கும் பெரிய ஆப் தான் இப்போது நாம் உருவாக்க போகின்றோம். இதுவரை நாம் உருவாக்கிய பெரிய அப்ளிகேஷன் தான் இப்போது நாம் உருவாக்க போகின்றோம். இதில் உங்களுக்கு பெரிய அறிவு ஒன்று சேர்க்க முடியும். அவசியமாக உங்களுக்கு ஏதாவது புதிய விடயம் சேர்ந்தால் அதை உங்கள் நோட்புக்கில் அவசியமாக நோட் டவுன் செய்யுங்கள். நான் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும், நாம் இங்கே மிகவும் ஃபோக்கஸ் செய்வது கோட் எழுதும் விதத்தில் இல்லை. இந்த ஃபீச்சர்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய லாஜிக் எப்படி யோசிப்பது என்று தான் நான் உங்களுக்கு பேசிக்கலி இந்த அப்ளிகேஷனில் எனது மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறது. உங்களுக்கு லாஜிக் புரிந்த பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதம் பற்றி உங்களுக்கு பெரிதாக யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமான விதத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் செய்து செல்ல முடியும். இங்கே சொல்ல வேண்டியது, இந்த ஃபீச்சர்ஸை நாம் யோசித்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். நமது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூசர் ஒருவருக்கு போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்ய முடியும். அப்படி போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது இந்த போஸ்ட் கிரியேட் செய்யும் பைப்லைன் எப்படி வேலை செய்யும்? அதாவது போஸ்ட் கிரியேட் செய்யும் போது நாம் யோசிக்க வேண்டியது என்ன, அந்த போஸ்ட் கிரியேட் செய்யும் ஸ்டெப்ஸ், உள்ளே இருக்கும் சப் ஸ்டெப்ஸ் என்ன என்று நான் உங்களுக்கு லாஜிக் வகையில் நாம் எப்படி யோசிப்பது என்று பேசுகிறேன். அப்போது இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதம் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடலாம். அதாவது உங்கள் நண்பர் கோடு எழுதும் விதத்தில் இல்லை, நீங்கள் கோடு எழுதுகிறீர்கள், நீங்கள் வேறு ஒரு விதத்தில் எழுதலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை விதத்தில் வேலை செய்ய வேண்டும். அதாவது நாம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிகளை வேலை செய்ய தேவையான லாஜிக்கை புரிந்து கொண்டால் எப்படி இது வேலை செய்ய வேண்டும் என்று அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று நாம் சரியாக புரிந்து கொண்டால் இதை கோடிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது அதிக சிரமம் இல்லை. இந்த விடயம்தான் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் பழக்கப்படுத்துகின்றேன். அதாவது நான் உங்களுக்கு பழக்கப்படுத்துகின்றேன் எப்படி நமக்கு தேவையான ஃபீச்சர் ஒன்றை நம்மிடம் இருக்கும் சர்வீசஸ் யூஸ் செய்து நாம் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று.
அது யோசிக்கும் விதம்தான் நான் உங்களுக்கு பேசிக்கலி இங்கே பழக்கப்படுத்துகின்றேன். நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யும் ஃபீச்சர்ஸ் இன்னும் எத்தனை விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம், நீங்கள் அந்த விதத்திலும் ட்ரை செய்யுங்கள். அப்படியானால் நாம் இங்கே பார்ப்பது எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போன்ற அப்ளிகேஷன் ஒன்றை கிரியேட் செய்வது என்று. ஏனென்றால் ஓவரால் இந்த சோஷியல் மீடியா போன்ற பிளாட்ஃபார்ம் ஒன்றை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்வோம். இன்ஸ்டாகிராம் போன்ற அப்ளிகேஷன் ஒன்றை நாம் உருவாக்கும் போது இங்கே நமக்கு டேட்டா பேசஸ் உடன் நமது கிளவுட் ஸ்டோரேஜுடன் ஆத்தென்டிகேஷன் வேலைகள் இந்த விஷயங்கள் சரியாக சிங்க் ஆக வேண்டும். இப்படி அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் போது, ஏனென்றால் ஒரு யூசர் ஒரு பயன்பாட்டுக்கு இல்லை, இப்படி அப்ளிகேஷன் ஒன்றை நாம் உருவாக்குகின்றோம். கம்யூனிட்டி ஒன்று, ஏனென்றால் சோஷியல் முழு கம்யூனிட்டி ஒன்றை யூஸ் செய்யத்தான். அதாவது ஒரு யூசர் இல்லை, யூசர்ஸ் பலர் இருக்கின்றனர். ஏனென்றால் இல்லாவிட்டால் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஒன்று ஆகாது, நீங்கள் மட்டும் இருந்தால். இதனை இந்த விடயங்களை நாம் சரியாக ஹேண்டில் செய்ய வேண்டும். ஆத்தென்டிகேஷன் ஹேண்டில் செய்ய வேண்டும். இந்த யூசர் ஆட் செய்யும் போஸ்ட்டை நாம் ஹேண்டில் செய்ய வேண்டும். இப்படி வேலைகள் பல இருக்கின்றன. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த லாஜிக்கை சரியாக புரிந்து கொண்டு நாம் இந்த பாட்டுகளை முன்னேறி செய்ய வேண்டும். வழக்கம் போலவே இந்த முழு அப்ளிகேஷனில் நீங்கள் எங்கேயாவது சிக்கினால் அவசியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஒன்றை கொடுங்கள். இந்த பாட் புரியவில்லை, அப்போது எங்களால் அதையும் அங்கே டிஸ்கஸ் செய்து செல்ல முடியும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டின் முழு சோர்ஸ் கோடையும் உங்களுக்கு ரெஃபர் செய்ய வேண்டுமானால் கீழே ஜிட்ஹப் ரெபாசிட்டரி என்ற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். அதையும் அவசியம் ரெஃபர் செய்யுங்கள். இங்கே நான் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே யூஸ் செய்வது Flutter ஃப்ரண்ட் எண்ட் ஆக அண்ட் நமது பேக்எண்ட் ஆஸ் சர்வீஸாக நான் எடுப்பது Firebase என்ற சர்வீஸ். இங்கே நாம் இவ்வளவு நேரம் பார்த்து எப்படி மேனுவலி இந்த Flutter அண்ட் Firebase என்ற இரண்டை கன்ஃபிகர் செய்வது என்று உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இரண்டை மேனுவலி கன்ஃபிகர் செய்யும் போது நாம் ஸ்டெப்ஸ் சிலவற்றை சரியாக ஃபாலோ செய்ய வேண்டும். அந்த விடயங்கள் ஒரு ஸ்டெப் ஒன்று மிஸ் ஆனால் அது சரியாக கன்ஃபிகர் ஆகாது. இந்த வேலையை எளிதாக இருக்கின்றீர்கள். நமக்கு Firebase-இலிருந்து இங்கே Flutter Fire CLI என்ற டூல் ஒன்று இருக்கிறது. CLI டூல் ஒன்று. இந்த CLI டூலை நாம் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இன்ஸ்டால் செய்து நமக்கு Flutter Fire CLI என்ற கமாண்ட் அல்லது CLI யூஸ் செய்து கமாண்ட்ஸ் 2-3 ரன் செய்து மிக எளிதாக இந்த Firebase ப்ராஜெக்ட் ஒன்றை நமது Flutter அப்ளிகேஷனுக்கு லிங்க் செய்யலாம். இது மிக கடினமான விடயம் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் என்ன அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கப் போகிறோம் என்று எங்களுடைய ஸ்க்ரீனுக்கு கிளிக் செய்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் ஊடாக வழங்கும் Flutter கோர்ஸில் இணைந்து கொண்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்போது அறிவீர்கள், நாம் வேலை செய்து கொண்டு இருப்பது Firebase அண்ட் Flutterஉடன். இப்போது நாம் பல செக்ஷன்ஸை பார்த்தோம். நாம் பிகினர் ஃப்ரெண்ட்லி வகையில் கதைத்தோம். Firebase என்றால் என்ன, பேஸ் ஒன்று அல்லது பேக்எண்ட் ஆஸ் சர்வீஸ் என்றால் என்ன, நாம் பேக்எண்ட் ஆஸ் சர்வீஸ் ஒன்றை யூஸ் செய்வதில் உள்ள வசதிகள் என்ன, அந்த விடயங்கள் நாம் பார்த்தோம். அடுத்து Firebase-இலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் சர்வீசஸ் என்ன நாம் பார்த்தோம். டேட்டா பேசஸ் என்ன, அதற்கு பிறகு கிளவுட் ஸ்டோரேஜ் எப்படி வேலை செய்யும். நான் உங்களுக்கு தனி செக்ஷன் ஒன்றை எடுத்து ஆத்தென்டிகேஷன் பற்றியும் பேசியிருக்கிறேன். நாம் ஆத்தென்டிகேஷன் பற்றி பேசிய செக்ஷனில் நாம் பேசினோம் எப்படி இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் செய்து யூசர் ஆத்தென்டிகேட் செய்வது என்று. அதற்கு பிறகு எப்படி கூகுள் சைன்இன் என்று நான் பேசினேன். எப்படி ஜிட்ஹப் சைன்இன் வேலை செய்யும், இமெயில் லிங்க் ஒன்றின் மூலம் நாம் எப்படி யூசர் சைன்இன் செய்வது என்பதை அதற்கு பிறகு நாம் பேசினோம். எப்படி நமது பாஸ்வேர்டு ரீசெட் செய்வது என்று நாம் ஃபைனலி பேசினோம். நான் நினைக்கின்றேன் இப்போது உங்களுக்கு Firebase-இல் இருக்கும் Firestore பற்றி. Firestore என்றால் Firebase-இலிருந்து ப்ரொவைட் செய்யும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அண்ட் Firebase-இல் இருக்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆகும். நீங்கள் அறிவீர்கள், கிளவுட் ஸ்டோரேஜில் நமக்கு வீடியோஸ், இமேஜஸ், PDF போன்ற ஃபைல்ஸை Firebase-இல் இருக்கும் கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்ய முடியும். கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போது அடுத்து நாம் பேசினோம் Firebase-இலிருந்து ப்ரொவைட் செய்யும் ஆத்தென்டிகேஷன் என்ற சர்வீஸ் பற்றி. இந்த விடயங்கள் பார்க்கவில்லை என்றால் நாம் முந்தைய செக்ஷனில் இவற்றை பேசிக் வகையில் பேசி நான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்திருக்கின்றேன். ஆத்தென்டிகேஷன் என்றால் என்ன, ஆத்தென்டிகேஷன் என்றால் அந்த விடயங்கள் அனைத்தையும் நாம் பேசினோம். அதே போல கோட் அவற்றுக்கு செல்லும் கோட் ரெபாசிட்டரி லிங்க்ஸை நான் அந்த செக்ஷன்ஸில் உங்களுக்கு ஷேர் செய்திருக்கிறேன். இப்போது நமக்கு இருப்பது நாம் கற்றுக்கொண்ட விடயங்களை யூஸ் செய்து இந்த அறிவை எப்படி நமது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் யூஸ் செய்வது என்று பார்க்க வேண்டும். அப்படியானால் நமது 13வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்ய தொடங்க
இந்த அப்ளிகேஷனுக்கு நான் பெயர் கொடுத்திருக்கிறேன் சோஷியலி என்று நாம் இப்போது தொடங்குவோம். அதாவது நாம் சாதாரண சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்றை தான் இப்போது உருவாக்கப் போகிறோம். இதற்கு நான் இன்ஸ்பிரேஷன் எடுப்பது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருந்து. அவற்றுக்கு சமனான ஃபீச்சர்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய ட்ரை ஒன்றை கொடுப்போம். நமது Flutter அண்ட் Firebase பேக்கெண்டை யூஸ் செய்து நான் முதலில் காட்டுகிறேன் உங்களுக்கு முன்பு நாம் உருவாக்கப் போகும் ப்ரொஜெக்ட் என்ன என்று. இதுதான் நாம் உருவாக்கும் பெரிய ப்ரொஜெக்ட் ஆகும். நாம் இப்போது ப்ரொஜெக்ட்ஸ் 12ஐ உருவாக்கி இருக்கிறோம். முழு அப்ளிகேஷன்ஸ் 12ஐ உருவாக்கி இருக்கிறோம். நாம் உருவாக்கும் பெரிய ஆப் தான் இப்போது நாம் உருவாக்கப் போகிறோம். இதுவரை நாம் உருவாக்கிய பெரிய அப்ளிகேஷன் தான் இப்போது நாம் உருவாக்கப் போகிறோம். இதில் உங்களுக்கு பெரிய அறிவு ஒன்று சேர்க்க முடியும். அவசியமாக உங்களுக்கு ஏதாவது புதிய விடயம் சேர்ந்தால் அதை உங்கள் நோட் புக்கில் அவசியம் நோட் டவுன் செய்யுங்கள். நான் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும், நாம் இங்கே மிகவும் ஃபோக்கஸ் செய்வது கோட் எழுதும் விதத்தில் இல்லை. இந்த ஃபீச்சர்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய லாஜிக் எப்படி யோசிப்பது என்றுதான் நான் உங்களுக்கு பேசிக்கலி இந்த அப்ளிகேஷனில் எனது மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறது. உங்களுக்கு லாஜிக் புரிந்த பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதம் பற்றி உங்களுக்கு பெரிதாக யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமான விதத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் செய்து செல்ல முடியும். இங்கே சொல்ல வேண்டியது, இந்த ஃபீச்சர்ஸை நாம் யோசித்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். நமது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூசர் ஒருவருக்கு போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்ய முடியும். அப்படி போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது இந்த போஸ்ட் கிரியேட் செய்யும் பைப்லைன் எப்படி வேலை செய்யும்? அதாவது போஸ்ட் கிரியேட் செய்யும் போது நாம் யோசிக்க வேண்டியது என்ன? அந்த போஸ்ட் கிரியேட் செய்யும் ஸ்டெப்ஸ் உள்ளே இருக்கும் சப் ஸ்டெப்ஸ் என்ன என்று நான் உங்களுக்கு லாஜிக் வகையில் நாம் எப்படி யோசிப்பது என்று பேசுகிறேன். அப்போது இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதம் ஒருவருக்கொருவர் வேறுபடலாம். அதாவது உங்கள் நண்பர் கோட் எழுதும் விதத்தில் இல்லை, நீங்கள் கோட் எழுதுகிறீர்கள், நீங்கள் வேறு விதத்தில் எழுதலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை விதத்தில் வேலை செய்ய வேண்டும். அதாவது நாம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிகளை வேலை செய்ய தேவையான லாஜிக்கை புரிந்து கொண்டால் எப்படி இது வேலை செய்ய வேண்டும் என்று அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று நாம் சரியாக புரிந்து கொண்டால் இதை கோடிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது அதிக சிரமம் இல்லை. அந்த விடயம்தான் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் பழக்கப்படுத்துகிறேன். அதாவது நான் உங்களுக்கு எப்படி எமக்கு தேவையான ஃபீச்சர் ஒன்றை நம்மிடம் இருக்கும் சர்வீஸ் யூஸ் செய்து நாம் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பழக்கப்படுத்துகிறேன். அந்த யோசிக்கும் விதம்தான் நான் உங்களுக்கு பேசிக்கலி இங்கே கற்றுத்தருகிறேன். நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யும் ஃபீச்சர்ஸ் இன்னும் எத்தனை விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம், நீங்கள் அந்த விதத்திலும் ட்ரை செய்யுங்கள். அப்படியானால் நாம் இங்கே பார்ப்பது எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போன்ற அப்ளிகேஷன் ஒன்றை கிரியேட் செய்வது என்று. ஏனென்றால் ஓவரால் இந்த சோஷியல் மீடியா போன்ற பிளாட்ஃபார்ம் ஒன்றை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்வோம். இன்ஸ்டாகிராம் போன்ற அப்ளிகேஷன் ஒன்றை நாம் உருவாக்கும் போது இங்கே நமக்கு டேட்டா பேஸஸுடன் நமது கிளவுட் ஸ்டோரேஜுடன் ஆத்தென்டிகேஷன் வேலைகள் இந்த விஷயங்கள் சரியாக சிங்க் ஆக வேண்டும். இப்படி அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் போது ஒரு யூசர் ஒரு பயன்பாட்டுக்கு இல்லை, இப்படி அப்ளிகேஷன் ஒன்றை நாம் உருவாக்குகிறோம். கம்யூனிட்டி ஒன்றாகும். ஏனென்றால் சோஷியல் முழு கம்யூனிட்டி ஒன்றை யூஸ் செய்யத்தான். அதாவது ஒரு யூசர் இல்லை, யூசர்ஸ் பல பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஒன்று நீங்கள் மட்டும் இருந்தால் யூஸ் செய்ய ஆகாது. அதனால் இந்த விடயங்களை நாம் சரியாக ஹேண்டில் செய்ய வேண்டும். ஆத்தென்டிகேஷன் ஹேண்டில் செய்ய வேண்டும். இந்த யூசர் ஆட் செய்யும் போஸ்ட்டை நாம் ஹேண்டில் செய்ய வேண்டும். இப்படி வேலைகள் பல இருக்கின்றன. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த லாஜிக்கை சரியாக புரிந்து கொண்டு நாம் இந்த பார்ட்களை முன்னேறி செய்ய வேண்டும் என்று. வழக்கம் போலவே இந்த முழு அப்ளிகேஷனில் நீங்கள் எங்கேயாவது சிக்கினால் அவசியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஒன்றை கொடுங்கள். இந்த பார்ட் புரியவில்லை, அப்போது எங்களால் அதையும் அங்கே டிஸ்கஸ் செய்து செல்ல முடியும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டின் முழு சோர்ஸ் கோடையும் உங்களுக்கு ரெஃபர் செய்ய வேண்டுமானால் கீழே ஜிட்ஹப் ரெபாசிட்டரி என்ற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் அவசியம் ரெஃபர் செய்யுங்கள். இங்கே நான் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே யூஸ் செய்வது Flutter ஃப்ரண்ட் எண்டாக அண்ட் நமது பேக்எண்ட் ஆஸ் சர்வீஸாக நான் எடுப்பது Firebase என்ற சர்வீஸ். இங்கே நாம் இவ்வளவு நேரம் பார்த்தது எப்படி மேனுவலி இந்த Flutter அண்ட் Firebase என்ற இரண்டை கன்ஃபிகர் செய்வது என்று உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இரண்டை மேனுவலி கன்ஃபிகர் செய்யும் போது நாம் ஸ்டெப் சிலவற்றை சரியாக ஃபாலோ செய்ய வேண்டும். அந்த விடயங்கள் ஒரு ஸ்டெப் ஒன்று மிஸ் ஆனால் அது சரியாக கன்ஃபிகர் ஆகாது. இந்த வேலையை எளிதாக்கி இருக்கிறார்கள். நமக்கு Firebase-இல் இருந்து இங்கே Flutter Fire CLI என்ற டூல் ஒன்று இருக்கின்றது. CLI டூல் ஒன்று. இந்த CLI டூலை நாம் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இன்ஸ்டால் செய்து நமக்கு Flutter Fire CLI என்ற கமாண்ட் அல்லது CLI யூஸ் செய்து
கமாண்ட்ஸ் 2-3 ரன் செய்து மிக எளிதாக இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ஒன்றை நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனிற்கு லிங்க் செய்யலாம். இது மிக கடினமான விடயமில்லை. அப்படி என்றால் நாங்கள் என்ன அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கப் போகிறோம் என்று எங்களுடைய ஸ்க்ரீனை கிளிக் செய்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த 13வது அப்ளிகேஷன் தான் எங்களுடைய லெசன் சீரீஸில் இப்போது நாங்கள் உருவாக்கப் போகின்ற பெரிய அப்ளிகேஷன் ஆகும். எப்படி நாங்கள் சரியாக ஒவ்வொரு வகையான சர்வீசஸையும் நாம் இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என்று இதில் உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் சோஷியல் மீடியா டைப்பில் போகின்ற அப்ளிகேஷன் தான் நாங்கள் உருவாக்கப் போகின்ற, அதாவது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இது மாதிரியான சோஷியல் மீடியா டைப் அப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு உருவாக்குவதற்கு சொல்லித் தருகிறேன். ஏனென்றால் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் என்று எடுத்தால் அதற்குள் ஃபீச்சர்ஸ் நிறைய எங்களுக்கு கற்பித்து தர முடியும், எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம் என்று. ஏனென்றால் அதில் ஒவ்வொரு வகையான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கின்றன. அதுபோலவே ஃபீச்சர்ஸ் எப்படி காமன் ஃபீச்சர்ஸ், அதாவது அது மாதிரியான ஒன்றை நாங்கள் படித்த பிறகு நாலேஜிலிருந்து எங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த அப்ளிகேஷனுக்கும் இந்த ஃபீச்சரை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து பார்க்கலாம். அப்போது அது சோஷியல் மீடியா அப்ளிகேஷனாக இருக்க அவசியமில்லை. இது எங்களுடைய டெக் ஸ்டாக் எடுத்தால் நாங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் செய்ய போகிறது ஃப்ளட்டர் ஆகும். அண்ட் நாம் பேக் எண்டுக்கு யூஸ் செய்ய போவது எங்களுடைய ஃபயர்பேஸ் பேக் எண்ட் ஆகும். அப்படி என்றால் டிராயிங் போர்டுக்கு போய் நாம் எப்படி இந்த சர்வீசஸை கன்ஃபிகர் செய்ய போகின்றோம் என்று நாங்கள் பார்க்கலாம். நாம் ஓவரால் எடுத்தால் இந்த ப்ராஜெக்டில் நாம் ஆர்கிடெக்சர் வைஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்ற ஃபீச்சர்ஸ் எப்படி நாங்கள் மேனேஜ் செய்கின்றோம் என்று பார்ப்போம். வழக்கம் போலத்தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டினுடைய முழு சோர்ஸ் கோட் உங்களுக்கு எங்களுடைய GitHub ரெபோசிட்டரியிலிருந்து தேடி எடுக்க முடியும். நீங்கள் எந்த இடத்திலாவது குழப்பமாக இருந்தால் நீங்கள் அந்த விடயங்களை ரெஃபர் செய்யலாம். இந்த GitHub ரெபோசிட்டரியில் நான் இன்னும் விடயங்கள் நாம் ப்ராஜெக்டை செய்து கொண்டு போகும்போது பிறகு சொல்லித் தருகிறேன். இதில் உங்களுக்கு நிறைய மதிப்பான விடயங்கள் நிறைய தேடி எடுக்க வேண்டி இருக்கும். அதாவது சில விடயங்கள் நமக்கு இதிலிருந்து காப்பி பேஸ்ட் செய்ய வேண்டி இருக்கும். இதுக்கு செல்கின்ற லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கின்றேன். இதையும் கண்டிப்பாக ரெஃபர் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய டிராயிங் போர்டுக்கு வந்து இருக்கின்றோம். நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், நாங்கள் யூஸ் செய்ய போகின்ற டெக் ஸ்டாக் தான் ஃப்ளட்டர் மற்றும் ஃபயர்பேஸ் ஆகும். எங்களுடைய டெக் ஸ்டாக்காக ஃப்ரண்ட் எண்டுக்கு நாங்கள் யூஸ் செய்ய போகின்றது ஃப்ளட்டர் ஆகும். எங்களுடைய பேக் எண்டுக்கு நாங்கள் யூஸ் செய்ய போகின்றது ஃபயர்பேஸ் ஆகும். இது பேக் எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஆகும். நான் இந்த வேஸ் என்று சொல்கின்றது என்ன, அந்த விடயங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாக முன்னரே கூறியிருந்தேன். இப்போது நாங்கள் முதலில் இந்த பேக் எண்டில் இருந்து நாங்கள் எடுக்கின்ற சர்வீசஸை கொஞ்சம் பேசி வைக்கலாம். நாங்கள் பேக் எண்டில் இருந்து எடுக்கின்ற முதல் சர்வீஸ் தான் ஃபயர்பேஸில் கொடுக்கின்ற ஆத் சர்வீஸ் ஆகும். அதாவது யூசர் ஆத்தென்டிகேஷனுக்கு நான் எடுக்கின்றேன் ஃபயர்பேஸில் கொடுக்கின்ற ஆத் என்று சொல்லுகின்ற சர்வீஸ் ஆகும். அடுத்து யூசர் டேட்டா யூசர் சேவ் செய்து அடுத்து எங்களுடைய அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுகின்ற டேட்டா டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் செய்யுங்கள். டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் எனக்கு தேவையாகும். அதுதான் ஃபயர்பேஸில் கொடுக்கின்ற டாக்குமெண்ட் டேட்டா பேஸ், ஃபயர்பேஸ் கிளவுட் ஃபயர் ஸ்டோர் என்று சொல்லுகின்றோம். அடுத்து நாங்கள் மூன்றாவது சர்வீஸாக எடுக்கின்றோம் ஃபயர்பேஸில் கொடுக்கின்ற நமக்கு பெரிய ஃபைல் ஸ்டோர் செய்ய தேவைப்படுகின்ற ஃபயர்பேஸில் இருக்கின்ற கிளவுட் ஸ்டோரேஜ் ஆகும். அதாவது ஃபயர்பேஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு தேவைப்படும். கிளவுட் ஸ்டோரேஜ் ஆகும். இந்த சர்வீசஸ் மூன்றும் உடன் நான் வேலை செய்கின்ற மாதிரி உங்களுக்கு முந்தைய செக்ஷனில் சொல்லி இருக்கின்றேன். பட் இங்கே சொல்லித் தருகிறேன் எப்படி இந்த சர்வீசஸ் மூன்றையும் நாங்கள் சரியாக எங்களுடைய ப்ராஜெக்டிற்கு, பெரிய ஹை லெவல் ப்ராஜெக்டிற்கு நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என்று. எங்களுடைய அப்ளிகேஷனை நாம் உண்மையிலேயே எப்படி உருவாக்கப் போகின்ற அப்ளிகேஷன் என்று இப்போது நாங்கள் பார்க்கலாம். இது நாங்கள் உருவாக்கப் போகின்ற அப்ளிகேஷனுடைய யூசர் ஆத்தென்டிகேஷன் பேஜ், அல்லது நாங்கள் யூசர் ஒருவர் சைன்இன் அல்லது லாகின் அல்லது ரெஜிஸ்டர் செய்து இருக்கின்ற பேஜஸ்களுக்கு தான் இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய அப்ளிகேஷனுக்கு யூசர் ஒருவர் ரெஜிஸ்டர் ஆக வேண்டும். யூசர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் அவருக்கு லாகின் ஆக முடியும். இங்கு நான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இந்த ஃப்ளட்டர் வெப்புடன் வேலை செய்கிறது எப்படி என்று நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் கற்பித்து தருகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போது இங்கு ஓப்பன் பண்ணி வைத்திருக்கின்றது எங்களுடைய ஃப்ளட்டர் வெப் ஆகும்.
நீங்கள் நன்றாக பாருங்கள். நாம் முந்தைய செக்ஷன்ஸில் பேசவில்லை, ஆனால் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் Flutter என்பது கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் செய்யும் டூல். ஆனால் நாம் எப்படி இதை கிராஸ் பிளாட்ஃபார்மாக செய்கிறோம் என்று பேசவில்லை. இந்த செக்ஷனில் நாங்கள் அதையும் கற்றுக்கொள்ளலாம். இங்கு பெரிய கஷ்டமான விடயம் எதுவும் இல்லை. இப்போது நார்மலி நாம் ரன் செய்து வைத்திருக்கும் எமுலேட்டரில் அப்ளிகேஷன் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த எமுலேட்டரில் இன்னும் இன்ஸ்டன்சஸ் ரன் செய்து காட்டுகிறேன். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் என்றால் உங்களுக்கு புரியும், அதில் யூசர்ஸ் நிறைய இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஆகாது. நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யலாம். அந்த ஸ்க்ரீனுக்கு வந்த பிறகு வெப்பில் கூட இந்த விஷயங்கள் வேலை செய்கின்றன. இப்போது நான் இதை கொஞ்சம் பார்க்கின்றேன். நீங்கள் யூசராக ரெஜிஸ்டர் செய்யலாம். இந்த மாதிரி இமேஜ் ஒன்றை கிளிக் செய்து நீங்கள் யூசரை ரெஜிஸ்டர் செய்யலாம். நான் முதலில் லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷனை பயன்படுத்துகிறேன். கூகுள் ப்ரொவைடரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் பார்க்கலாம், எனக்கு கூகுள் அக்கவுண்ட் ஒன்றை செலக்ட் செய்ய சொல்லி வருகிறது. நான் என்னுடைய அகாடமிக் ஆர்ட்ஸ் கூகுள் அக்கவுண்ட்டை இங்கிருந்து செலக்ட் செய்கிறேன். செலக்ட் செய்த பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன அப்ளிகேஷனுக்கு அழைத்து செல்கின்றது. இப்போது என்னை அப்ளிகேஷனுக்கு அழைத்து வந்துள்ளது. போஸ்ட் எதுவும் இல்லை, காலியாக உள்ளது. அடாமிக் ஆர்ட்ஸ் என்ற ப்ரொஃபைல் உள்ளது. போஸ்ட் எண்ணிக்கை, ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை, ஃபாலோவிங் எண்ணிக்கை போன்ற டேட்டாவை அழகாக பார்க்கலாம். இங்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவது போல வீடியோஸ் ஆட் செய்வது எப்படி என்பதை இந்த செக்ஷனில் சொல்லித் தருகிறேன். இதில் ஒரு அழகான UI இம்ப்ளிமெண்ட் செய்வது, ஒரே தீமிலிருந்து பட்டன்ஸை கன்ஃபிகர் செய்வது போன்றவற்றையும் சொல்லித் தருகிறேன். யூசர்ஸை சர்ச் செய்யும் பேஜ் ஒன்றும் உள்ளது. ஹோம் பேஜ் தற்போது எம்டியாக உள்ளது. நான் மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷனில் இருக்கின்றேன். அதனால் போஸ்ட் எதுவும் இல்லை. அடுத்து Firebase கன்சோலுக்கு போகலாம். நான் அதை ஓப்பன் செய்கிறேன். Firebase கன்சோல் என்று டைப் செய்து கோ டு கன்சோல் மூலம் டேஷ்போர்டுக்கு செல்கிறேன். சரியான அக்கவுண்டை செலக்ட் செய்து ப்ராஜெக்டை ஓப்பன் செய்கிறேன். ப்ராஜெக்ட் பெயர் சோஷியலி. Flutter மற்றும் Firebase செட்டப்பை நான் முந்தைய செக்ஷன்ஸில் மேனுவலாக செய்தது நினைவில் இருக்கும். கூகுள் சர்வீசஸ் JSON ஃபைல் போன்றவற்றை மேனுவலி செட்டப் செய்தோம். இந்த வேலைகளை எளிதாக செய்ய Firebaseல் Flutterfire CLI உள்ளது. அதை நான் இங்கு சொல்லித் தருகிறேன். கூகுள் லாகின் செய்த பிறகு Firebase ஆத்தென்டிகேஷனில் யூசர் அடாமிக் ஆர்ட்ஸ் என்று காட்டுகிறது. Firebase ஸ்டோரேஜில் யூசர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் ஆகிறது. இது மற்ற ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்ய மிகவும் முக்கியம். கூகுள் லாகின் மூலம் இமெயில், நேம், இமேஜ் போன்ற தகவல்களை பெற முடியும். ப்ரொஃபைலை அப்டேட் செய்யும் ஃபீச்சர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். ஜாப் டைட்டில் போன்றவற்றையும் அப்டேட் செய்யலாம். ஆத்தென்டிகேஷனில் யூசர் கிரியேட் ஆனவுடன் ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் கூட யூசர் கிரியேட் ஆகிறது. இதனால் யூசர்ஸ் டேட்டா அனைத்தையும் ஒரே இடத்தில் கலெக்ஷனாக ஸ்டோர் செய்ய முடிகிறது. இப்போது எமுலேட்டரை ஓப்பன் செய்து போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்வோம். கேப்ஷன் ஒன்றை காப்பி செய்து ஆட் செய்கிறேன். இமோஜி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேப்ஷன் ஆட் செய்து மூட் ஹாப்பி என்று செலக்ட் செய்கிறேன்.
கேமரா அல்லது கேலரி மூலம் இமேஜ் செலக்ட் செய்யலாம். கேலரியில் இருந்து நேச்சர் இமேஜ் ஒன்றை பிக் செய்கிறேன். அப்லோடிங் நடக்கிறது. கிளவுட் ஸ்டோரேஜுக்கு அப்லோட் ஆகிறது. போஸ்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று வருகிறது. ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு போஸ்ட் அழகாக ஆட் ஆகியுள்ளது. கேப்ஷன், மூட், டைம், யூசர் ப்ரொஃபைல் இமேஜ், லைக்ஸ் போன்ற ஆப்ஷன்ஸ் அனைத்தும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுள்ளன. இப்போது Firebase மூலம் மற்றொரு யூசரை கிரியேட் செய்வோம். இமேஜ் ஒன்றை பிக் செய்து ப்ரொஃபைல் உருவாக்குகிறோம். கோ ரவுட்டரை பயன்படுத்துவதால் ரவுட்டிங் அழகாக உள்ளது. ப்ரொஃபைல் நேம் சமின் சந்தீப், இமெயில் saminsandeep@gmail.com, job title Flutter developer, password 123 ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் வேலை செய்கின்றன. பாஸ்வேர்ட் தவறாக இருந்தால் எரர் வருகிறது. சரியாக கொடுத்தால் யூசர் கிரியேட் ஆகிறது. ரீஸ்டார்ட் செய்த பிறகு லாகின் ஆகலாம். முதல் தடவை லாகின் செய்யும் போது வெப்பில் ஒரு இஷ்யூ இருக்கும். பப்ளிஷ் செய்த பிறகு அது சரியாகிவிடும். அதை எப்படி ஃபிக்ஸ் செய்வது என்று நான் சொல்லித் தருகிறேன். ஃபோனில் லாகின் செய்த யூசர் கிரியேட் செய்த போஸ்டை மற்ற யூசர் பார்க்க முடியும். யூசரை சர்ச் செய்யலாம். தற்போது 2 யூசர்ஸ் உள்ளனர். வெப் வெர்ஷனில் சில ஃபீச்சர்ஸ் நாட் சப்போர்ட்டட் yet என்று காட்டப்படும். சில அப்ளிகேஷன்ஸ் போல மொபைல் வெர்ஷனில் மட்டும் போஸ்ட் கிரியேட் செய்ய முடியும் என்ற ரிஃப்ளெக்ஷன் வைத்துள்ளேன். மொபைலில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ரீல்ஸ் கிரியேட் செய்வதிலும் வெப்பில் நாட் சப்போர்ட்டட் என்று வரும். அடுத்தது ப்ரொஃபைலுக்கு வந்த பிறகு உங்களால் பார்க்க முடியும். ப்ரொஃபைலில் இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் அழகாக விழுந்திருக்கின்றன. இப்போது நாம் இந்த மாதிரியான இன்னொரு யூசரை கிரியேட் செய்யலாம். நாம் இன்னொரு எமுலேட்டரை ஓபன் செய்து இன்னொரு யூசரை கிரியேட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு எளிதாக இந்த வேலைகளை செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு தெரியும், இங்கே நாம் கிரியேட் செய்த அக்கவுண்ட்ஸ் இரண்டிலும் நாம் கிரியேட் செய்த போஸ்டை உங்களால் பார்க்க முடியும். இப்போது நான் என் அடாமிக் ஆர்ட்ஸ் அக்கவுண்டில் இருந்து லாக் அவுட் ஆகிறேன். நான் இன்னொரு அக்கவுண்டில் லாகின் ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போது அடாமிக் ஆர்ட்ஸில் நான் கிரியேட் செய்த போஸ்டை என்னால் இங்கு பார்க்க முடியும். நான் இங்கே லாக் அவுட் ஆனால் என் பேஜில் இருந்து நீங்கள் லாக் அவுட் ஆன உடனே ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கு போகும். உங்களால் இங்கே யூசர்ஸை சர்ச் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கு கிரியேட் செய்த யூசர்ஸ் சிலே இருக்கின்றார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், நான் அடாமிக் ஆர்ட் சர்ச் செய்தால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியாக எனக்கு அடாமிக் ஆர்ட் சர்ச் செய்ய முடியும். சர்ச் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு போக முடியும். ப்ரொஃபைலுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களால் ஃபாலோ செய்ய முடியும். அதற்கு பிறகு கிரியேட் செய்த போஸ்ட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கின்றன. நான் இந்த மாதிரியான இவரை ஃபாலோ செய்தால் உங்களால் பார்க்க முடியும், இவர் ஃபாலோ ஆகிறார். உங்களுக்கு தெரியும், அன்ஃபாலோ என்று வரும், இவர் ஃபாலோ ஆனதால்.
இப்பொழுது நான் மறுபடியும் பேக் ஆகி என் ப்ரொஃபைல் பேஜுக்கு போகிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு யூசரை ஃபாலோ என்று வரும். இந்த விடயங்கள் எல்லாம் ரியல் டைம் அப்டேட் ஆகும். நான் அந்த விடயங்களையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் எப்படி செய்யலாம் என்று. நான் இப்பொழுது இங்கே புதிதாக ஒரு யூசரை கிரியேட் செய்கிறேன். நான் இங்கே மெஸ்ஸியின் முகத்தை போட்டு நாம் கொடுக்கலாம். மெஸ்ஸி ஜான்ஸ் messi123@gmail.com. இப்பொழுது ஜாப் டைட்டிலை நாம் கொடுக்கலாம். ஃபுட்பால் பிளேயர் என்று. இங்கே 123 பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இரண்டும் மேட்ச் ஆக வேண்டும். இல்லை என்றால் வேலை செய்யாது. சைன் அப் செய்த பிறகு இவரும் இந்த பேஜுக்கு போவார். இங்கே இந்த இஷ்யூ இல்லை. இங்கே நீங்களும் இந்த இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் செய்த பிறகு அது சரியாகும். அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் செய்யலாம் என்று நான் சொல்லித் தருகின்றேன். பெரிய இஷ்யூ இல்லை, பட் அதை நீங்கள் ப்ரொடக்ஷன் பப்ளிஷ் செய்த பிறகு அந்த இஷ்யூ வராது. நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுகிறேன். நாம் லாக் அவுட் ஆகி இந்த அக்கௌண்ட்டில் லாகின் ஆகலாம். அப்பொழுது அந்த இஷ்யூ வராது. முதல் தடவை ரெஜிஸ்டர் ஆகும்போது தான் அந்த இஷ்யூ வரும். நான் அதை ஃபிக்ஸ் செய்யும் விதத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் கிரியேட் செய்த யூசர் ஸ்டோர் ஆகி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் நாம் கிரியேட் செய்த messi@gmail.com என்ற யூசர். அதில் நான் லாகின் ஆகிறேன். உங்களால் லாகின் ஆக முடியும். messi123@gmail.com, பாஸ்வேர்ட் 123 நான் லாகின் ஆகிறேன். லாகின் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இஷ்யூவும் வராது. இப்பொழுது நான் மெஸ்ஸியின் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்கிறேன். நான் மறுபடி கேப்ஷன் ஒன்றை தேடலாம். இந்த மாதிரி நாங்கள் கேப்ஷன் போடுவோம். காப்பி செய்து கொண்டு இமீடியேட்டர் இடத்திற்கு வந்து எனக்கு இந்த கேப்ஷனை பேஸ்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த ஈமோஜிஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ஆட் செய்ய முடியும். நான் இந்த மாதிரி ஈமோஜி ஒன்றை ஆட் செய்கிறேன். செய்து இந்த மாதிரியான யூசர் கேலரி மெஸ்ஸி இடத்திற்கு நாங்கள் மெஸ்ஸியுடைய இமேஜ் ஒன்றை போட்டு நான் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்கிறேன். உங்களுக்கு விளங்கும் அப்லோடிங் என்று வருகிறது. போஸ்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்ததாக எனக்கு ஹோம் பேஜ் இடத்திற்கு போக முடியும். அடுத்ததாக உங்களுக்கு விளங்கும் மெஸ்ஸி ஜான்ஸ் கிரியேட் செய்த போஸ்ட் ஒன்று இங்கே வந்திருக்கிறது. அண்ட் உங்களுக்கு இதன் உள்ளே போய் அந்த போஸ்டை பார்க்க முடியும். மெஸ்ஸி ஜான்ஸ் கிரியேட் செய்த போஸ்ட் இங்கே உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இப்போது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் ஒரு முக்கியமான விடயத்தை. உங்களுக்கு இப்பொழுது இந்த மாதிரியாக இந்த போஸ்ட்டுக்கு லைக் செய்ய முடியும். உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இங்கு எனக்கு இந்த போஸ்டிற்கு லைக் செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான இந்த போஸ்டிற்கு லைக் செய்வேன். உங்களுக்கு விளங்கும் லைக் செய்த உடனே நான் லைக் செய்ததால் இதனுடைய கலர் மாறுகிறது. அண்ட் உங்களுக்கு விளங்கும் இங்கே ரியல் டைம் லைக் செய்ய அக்கௌண்ட் மாறுகிறது. நான் இந்த அக்கௌண்ட் மூலமாக லைக் செய்யும் போது இங்கே 2 லைக்ஸ் என்று அப்டேட் ஆகிறதை உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு விளங்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ரியல் டைம் வேலை செய்கிறது. அதற்கு பிறகு இங்கே டிஸ்லைக் செய்தால் டிஸ்லைக் செய்த உடனே இங்கே ஒரு லைக்காக மாறும் அண்ட் இங்கே கலர் மாறும். பட் ஸ்டில் ஒரு லைக் இங்கே இருப்பதால் இங்கே இதை பார்த்து கொள்ள முடியும். அழகாக அதே போலத்தான் இங்கே உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நான் இந்த மாதிரி மேலே ஸ்க்ரோல் செய்து கொண்டு வந்தால் இப்போது நான் இருக்கிறேன். இங்கே இருக்கின்ற எனது மெஸ்ஸி ஜான்ஸ் என்கிற அக்கௌண்ட்டில் இப்போது இங்கே ஹோம் இடத்திற்கு வந்து பாருங்கள். இங்கே எனக்கு லைக் செய்ய முடியும். அண்ட் இங்கே ஆப்ஷன் ஒன்று இல்லை. பட் பாருங்கள், எனது ப்ரொஃபைல் மூலம் நான் கிரியேட் செய்த போஸ்ட்களில் இந்த மாதிரியான எனக்கு ஆப்ஷன்ஸ் இடத்திற்கு போக முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் நான் போட்டிருக்கின்றேன். எனது ப்ரொஃபைல் மூலம் கிரியேட் செய்ய போஸ்ட் ஒன்றை எனக்கு டிலீட் செய்ய அல்லது எடிட் செய்து கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அந்த ஆப்ஷன் சிலவற்றை நான் இங்கே ஆட் செய்துகிறேன். பட் உங்களுக்கு மற்ற ஆட்கள் போடுகின்ற உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த மெஸ்ஸி ஜான்ஸ் என்பது நான் போட்ட போஸ்ட் எனக்கு டிலீட் அல்லது எடிட் செய்து கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அது இஷ்யூ இல்லை. அதுபோல் எனக்கு இந்த மாதிரியான அடமிக் ஆர்ட்ஸ் என்கின்ற வேறு அக்கௌண்ட் ஒன்றினால் போட்ட போஸ்ட் ஒன்றை டிலீட் செய்யவோ எடிட் செய்யவோ கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு விளங்கும் எனது அந்த பட்டன் டிஸ்பிளே ஆகுவதும் இல்லை. அப்படி ஒரு விஷயம் தயாரிக்கும் விதம் பற்றியும் நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் சொல்லித் தருகிறேன். இப்போது சர்ச் என்கிற இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு முடியும் சர்ச் செய்து கொள்ள. இங்கே சமீன் சந்திப்ப மாதிரி சர்ச் செய்து கொள்ள முடியும் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும் முடியும். இங்கே இது இருப்பது சமீன் சந்திப்ப அக்கௌண்ட் என்பதால் நான் இதனுள்ளே போனதும் உங்களுக்கு விளங்கும் நோ போஸ்ட்ஸ் அவைலபிள் என்று. ஏனென்றால் இந்த அக்கௌண்ட்டில் நான் போஸ்ட் போடவில்லை. நான் இதுவரை ஃபாலோ செய்கின்றேன். ஃபாலோ செய்த பிறகு உங்களுக்கு விளங்கும் இந்த விஷயங்கள் அழகாக அட் ஆகிறது.
அதற்கு பிறகு நான் இங்கே ப்ரொஃபைல் இடத்திற்கு போன பிறகு உங்களுக்கு விளங்கும் ஃபாலோவிங் ஒன்று. ஃபாலோவர்ஸ்கள் இல்லை. இப்போது இங்கே எனது அக்கவுண்ட் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். ஃபாலோவர்ஸ்கள் ஒருவர் இருக்கின்றார், ஃபாலோவர் ஒருவர் இருக்கின்றார். அதாவது நான் ஒருவரை ஃபாலோ செய்கிறேன், ஒருவர் என்னை ஃபாலோ பண்ணுகிறார். மெஸ்ஸி ஜான்ஸ் தான் இங்கே என்னை ஃபாலோ செய்வது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். எப்படி ஃபயர்பேஸ் அப்டேட் ஆகிறது என்று. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விடயம். நான் ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் இடத்திற்கு சென்ற பிறகு இந்த மாதிரி ஃபீட்ஸ் சில கிரியேட் ஆகிறது. ஃபீட்ஸ் கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு விளங்கும் இந்த ஃபீடிற்கு லைக் செய்வது யார் என்று தனியாக ஒரு கலெக்ஷன் ஒன்று இருக்கிறது. லைக் செய்த டைம் நான் இங்கே ட்ராக் செய்து கொள்கிறேன். இங்கே டைம் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான எதையும் ட்ராக் செய்ய முடியும். அதே மாதிரி தான் நான் யூசர்ஸ் என்ற இடத்திற்கு வந்த பிறகு யூசர்ஸ் என்பதில் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் என்று தனியாக செக்ஷன் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு விளங்கும் ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் மூலம் ஃபாலோவிங் கவுண்ட் ஆனது நான் இங்கே அப்டேட் செய்து கொள்கிறேன். இங்கே ஃபாலோவர்ஸ் என்கிற இடத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் டைம் என்ன என்று. இப்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்போது ஐடியா ஒன்று இருக்க வேண்டும், எப்படி நமது அப்ளிகேஷன் வேலை செய்கிறது என்று. இப்போது இங்கே சர்ச் செய்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு யூசரை சர்ச் செய்த அந்த யூசருடைய ப்ரொஃபைலை எனக்கு பார்க்க முடியும். அந்த விஷயங்கள் தான் இங்கிருந்து நடக்கிறது. இது உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகமாக இங்கே சமின் சந்திப்பை ஃபாலோ பண்ணிய பிறகு நான் இங்கே ஒரு பட்டன் போட்டிருக்கின்றேன். இங்கே ஃபாலோ இல்லை, இப்போது அன்ஃபாலோ என்பது தான் விழும். அதாவது ஃபாலோ செய்த பிறகு ஒரு யூசரை மீண்டும் எனக்கு ஃபாலோ செய்ய முடியாது. இப்போது நான் அன்ஃபாலோ செய்யும் போது இங்கே உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இப்போது நான் சமின் சந்திப்பவை அன்ஃபாலோ பண்ணியிருக்கின்றேன். இப்போது இங்கே இந்த ஃபாலோ கவுண்ட் மாற வேண்டும். நான் இங்கே வந்த பிறகு மீண்டும் உங்களுக்கு விளங்கும் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை 0 என்று அப்டேட் ஆகி இருக்கிறது. எல்லா இடத்திலையும் ரியல் டைம் லிசன் செய்து கொண்டு இருக்காது. ஏனென்றால் அப்பொழுது நமது விஜெட் ட்ரீ மீண்டும் ரீபில்ட் ஆகும் என்பதால் இங்கே நான் அவசியமான இடங்களில் மட்டும்தான் அந்த லைக்ஸ் கவுண்ட் போன்றவற்றை எனக்கு ரியல் டைமில் பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நான் அந்த விஷயங்களை ரியல் டைம் அப்டேட் செய்து செட்டப் செய்து கொள்கின்றேன். அந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லித் தருகிறேன் எப்படி செய்வது என்று. இங்கே முடியும் உங்களுக்கு போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள, மூட் ஒன்றை செலக்ட் செய்து போஸ்டை கிரியேட் செய்து கொள்ள முடியும். அந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக டிஸ்பிளே ஆகுவதை உங்களுக்கு இங்கே பார்த்து கொள்ள முடியும். இந்த மூட் உங்களுக்கு விளங்கும். நான் இங்கே பார்த்தால் இரண்டுமே ஹாப்பி என்று கிரியேட் செய்கின்றேன். இஷ்யூ ஒன்று இல்லை. அடுத்ததாக உங்களுக்கு இங்கே தான் ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கின்றது. ரீல்ஸ் கிரியேட் செய்து கொள்ள முடியும். நான் இந்த மாதிரியான ரீல் ஒன்றை கிரியேட் செய்து காட்டுகிறேன். ரீலிற்கு கேப்ஷன் ஒன்று முதலில் நாம் தேடுவோம். நாம் நமது இன்ஸ்டாகிராமிற்கு சென்று இங்கே நாம் பார்ப்போம் ஒரு அழகான கேப்ஷன். நமக்கு இது போன்ற கேப்ஷன் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள முடியும். இதற்கு நான் இந்த கேப்ஷனை இங்கே பேஸ்ட் செய்கிறேன். அடுத்ததாக வீடியோ ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். உங்களுக்கு எமுலேட்டரில் வீடியோ ஒன்று இருக்க வேண்டும். ஏற்கனவே இது மாதிரியாக செலக்ட் செய்வதற்கு என்றால் நான் இந்த மாதிரி கூகுளில் இருந்து எடுத்த வீடியோ ஒன்று இருக்கிறது. நான் அதை செலக்ட் செய்து கொள்கிறேன். உங்களுக்கு விளங்கும் செலக்ட் செய்த வீடியோ என்ன என்று லொக்கேஷன் காட்டுகிறது. இங்கே எனக்கு முடியும் இங்கே ரீடை அப்லோட் பண்ணிக்கொள்ள. இந்த ரீட் அப்லோட் ஆகிறது, சிறிது நேரம் எடுக்கும். அதே போல் வீடியோவின் சைஸிற்கு ஏற்ப இது மாறும். உங்களுக்கு விளங்கும் அப்லோடிங் என்று விழுகிறது. அப்லோட் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் இந்த மாதிரியாக ஸ்டாக் பார் ஒன்று விழும். உங்களுக்கு விளங்கும் ரீல் அப்லோட் ஆகிவிட்டது. உங்களுக்கு இந்த ரீல் தான் நான் இப்போது அப்லோட் செய்கிறேன் என்று விளங்கும். இந்த ரீல் டிக்டாக்கில் போலவே தான். இங்கே நான் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்றை போடவில்லை. இது இங்கே உங்களுக்கு வீடியோ பிளே எப்படி யூஸ் பண்ணுவது என்று சொல்லித் தருகிறேன். அது யூடியூபிலிருந்து லிங்க் பண்ணுவது ஒன்று இல்லை. இங்கே நமது லோக்கலில் இருக்கும் வீடியோ ஒன்றை எடுத்து அந்த வீடியோவை கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்து அந்த வீடியோவை தான் நான் இங்கே பாப்புலேட் பண்ணிக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு மீண்டும் அதை காட்டினால் எமது கிளவுட் ஸ்டோரில் ஃபயர்பேஸ் கன்சோலிற்கு இப்போது உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். புதிதாக ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நான் இதை ரீஸ்டார்ட் செய்கிறேன். ரீஸ்டார்ட் செய்த பிறகு உங்களுக்கு விளங்கும் இதை ரீல்ஸ் என்று இன்னும் ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகி இருக்கிறது. இந்த மாதிரி ரீலுடைய விவரங்களை உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். அதே போல தான் ரீல் ஸ்டோர் ஆகுவதை உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். உங்களது ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் கிரியேட் செய்த போஸ்ட் இமேஜஸ், யூசர் இமேஜஸ், ரீல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் ஆகுவதை உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இதுதான் ரீல். அதன் பிறகு ஃபீட் இமேஜஸிற்கு போன பிறகு உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் இந்த மாதிரி யூசருடைய ஐடியின் கீழே தான் இமேஜஸ் ஸ்டோர் ஆகிறது. ஏனென்றால் ஒரு யூசருக்கு மல்டிபிள் போஸ்ட் கிரியேட் செய்து கொள்ள முடியும்.
அதற்காக நாம் நிச்சயமாக இங்கே யூசர் ஐடி போன்ற ஒன்றின் கீழ் இந்த விஷயங்களை ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல தான் நமக்கு யூசர் இமேஜஸ் இந்த மாதிரி யூசருடைய இமெயிலின் கீழ் ஸ்டோர் ஆவதை பார்த்து கொள்ள முடியும். நாம் இப்போது பார்ப்போம். நமது வெப் வெர்ஷனின் ரீலிற்கு இந்த மாதிரி ரீலை நமக்கு அழகாக பார்த்து கொள்ள முடியும். இதை நான் ஆட்டோப்ளே ஆகுமாறு செய்திருக்கின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது அழகாக வேலை செய்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு ரீலை ரிமூவ் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த மாதிரி ரீலை ரிமூவ் செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கும் 2 அக்கௌண்ட்ஸில் இருந்தும் ரீல் ரிமூவ் ஆகிவிட்டது. அதே போல தான் நாம் போஸ்டிற்கு இந்த மாதிரி நாம் இப்போது ஒரு போஸ்ட் என்றால் உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் செய்து இந்த மாதிரி டிலீட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு விளங்கும் போஸ்ட் ரீல் டைம் டிலீட் ஆகி போகும். உங்களுக்கு இப்போது விளங்கும் ஒரு போஸ்ட் தான் இருக்கிறது. இந்த விஷயங்கள் இப்போது அழகாக வேலை செய்கிறது. இப்போது ஓவராலாக எடுத்தால் உங்களுக்கு ஒரு சிறிய ஐடியா வர வேண்டும் நமது அப்ளிகேஷன்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்று. நான் இங்கே இன்னும் ஒரு யூசர் ஒருவரை கிரியேட் செய்து காட்டுகிறேன். நாம் இங்கே வெப்பில் இஷ்யூ ஒன்றும் இல்லை. நான் இந்த டேப்பை டூப்ளிகேட் செய்து கொள்கின்றேன். டூப்ளிகேட் செய்து நான் இதை இந்த மாதிரி தனியாக பிரித்துக் கொள்கிறேன். இதை சைடில் போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு விளங்கும் இப்போது ஒரே அக்கௌண்ட்டில் தான் இருக்கிறோம். நான் இதுவரை லாக் அவுட் செய்கிறேன். அதே போலதான் நான் இங்கே இன்னும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் செய்து கொள்வேன். நாம் இது மாதிரி இன்னும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் செய்வோம். பாஸ்வேர்டையும் நாம் கொடுப்போம் இந்த மாதிரி 123 123 என்று. இப்போது நான் இதுவரை சைன் அப் பண்ணிக்கொள்வேன். இதை ரீஸ்டார்ட் செய்து கொள்ளுங்கள். இதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கொண்டால் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நாம் பார்ப்போம் இந்த இன்ஸ்டன்ஸ் லாக் அவுட் ஆகிவிட்டதா என்று. இல்லை, உங்களுக்கு இங்கும் விளங்கும் அதையும் நமக்கு பார்த்து கொள்ள முடியும் என்று. தசுன் சாணக்கு என்பது போல அந்த விஷயம் நடக்க வேண்டும். நிச்சயமாக இவை இரண்டையும் நாம் ஒரே த்ரெட் மூலமாகத்தான் ரன் பண்ணுகிறோம். அதனால் நான் இங்கே ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு த்ரெட் ஒன்று எடுத்தாலும் ஒரே த்ரெட் தான் அப்டேட் ஆக வேண்டும். இப்போது உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் புதிய யூசர் ஒருவர் கிரியேட் ஆனார். இப்போது நான் இந்த மாதிரி இங்கே போஸ்டிற்கு லைக் பண்ணிய பிறகு நாம் பார்ப்போம் இந்த 3 இடங்களிலும் அழகாக அப்டேட் ஆக வேண்டும். இவை இரண்டையும் அப்டேட் செய்த பிறகு உங்களுக்கு விளங்கும் இந்த 3 இடங்களிலும் அழகாக இப்போது இதில் லைக் செய்தது அப்டேட் ஆகிறது. இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். ஓவராலாக எடுத்தால் நான் இவை இரண்டையும் க்ளோஸ் செய்து கொள்வேன். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். ஓவராலாக எடுத்தால் நமக்கு இப்போது பெரிய வேலைகள் நிறைய செய்ய வேண்டி உள்ளது. ஏனென்றால் பெரிய ஃபீச்சர்ஸ் நிறைய நாம் இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம். இந்த செக்ஷனில் உங்களுக்கு நிறைய பெரிய விஷயங்களை இங்கே கற்றுக்கொள்ள முடியும். நாம் ஓவராலாக எடுத்தால் இப்போது நாம் கொஞ்சம் டிராயிங் போர்டிற்கு போய் பார்ப்போம். நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும் ஃபீச்சர்ஸ் எவை என்று. இப்போது நான் டிராயிங் போர்டிற்கு வந்திருக்கின்றேன். இப்போது நாம் கொஞ்சம் நமது அப்ளிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும் ஃபீச்சர்ஸ் எவை என்று கொஞ்சம் இவற்றை எழுதிக் கொள்வோம். ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பற்றி தான் இப்போது நான் பேச போகிறேன். நாம் முதலில் நமது அப்ளிகேஷனின் மெயின் ஃபீச்சர்ஸில் இருந்து ஆரம்பிப்போம். நாம் முதலாவது விஷயமாக எடுப்போம். நாம் முதலில் ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் செய்து ஆரம்பிப்போம். யூசர் ஆத்தென்டிகேஷன். அந்த செக்ஷனில் இந்த யூசர் ஆத்தென்டிகேஷன் பற்றி நான் தனியாக செக்ஷனில் எடுத்து பேசியிருப்பேன். அந்த செக்ஷனில் நான் சொல்லித் தந்தேன் எப்படி இமெயிலையும் பாஸ்வேர்டையும் யூஸ் செய்து நமது யூசரை ரெஜிஸ்டர் செய்து லாகின் செய்ய வேண்டும், அந்த வேலையை செய்வது என்று, அந்த யூசர் ஃப்ளோவை எப்படி செய்வது என்று. இப்போது எப்படி நாம் அனோனிமஸாக கெஸ்ட் ஒருவராக நமது அப்ளிகேஷனிற்கு லாகின் ஆவது, அதன் பிறகு கூகுள் ப்ரொவைடரை யூஸ் செய்து நாம் எப்படி ஜிமெயில் மூலம் லாகின் ஆவது, அதன் பிறகு ஜிட்ஹப் மூலம் லாகின் ஆவது எப்படி, அதன் பிறகு இமெயில் லிங்க் மூலம் லாகின் ஆவது எப்படி, அதன் பிறகு பாஸ்வேர்டு ரீசெட் செய்து கொள்வது எப்படி என்று அந்த எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். நிச்சயமாக நீங்கள் அந்த செக்ஷனை பாருங்கள். நாம் இந்த Firebase ஆத்தென்டிகேஷன் பற்றி செய்த Firebase ஆத்தென்டிகேஷன் பற்றி செய்த செக்ஷனை நீங்கள் நிச்சயமாக ரெஃபர் செய்து இருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு பெரிய நாலேஜ் ஒன்றை எடுக்க முடியும். ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் அந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் செய்தே போவது இல்லை. இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணும் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போவது இல்லை. ஏனென்றால் நான் அந்த விஷயங்களை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித் தந்திருப்பதால் இங்கே கூகுள் ப்ரொவைடர் யூஸ் செய்து செய்யும் விதம் பற்றி நான் சொல்லித் தருகிறேன். சரி, அடுத்ததாக இங்கே நான் சொல்லித் தருகிறேன் எப்படி ஒரு யூசருக்கு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் செய்வது என்று, இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் செய்து. இங்கே மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இங்கே நாம் இந்த யூசர் லாகினை கூகுள் ப்ரொவைடராக இருக்கட்டும், இந்த மாதிரி இமெயில் ப்ரொவைடராக இருக்கட்டும், நாம் இங்கே ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். யூசர் டேட்டா ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும்.
யூசர் டேட்டா சிலவற்றை நமது ஃபயர்ஸ்டோரில் இருக்கும் யூசர்ஸ் என்கிற கலெக்ஷனில். அப்போது உங்களுக்கு யூசருடைய நேம் என்ன? ஏனென்றால் நமக்கு ஃபயர்பேஸ் ஆத்தில் நான் இங்கே மீண்டும் போய் காட்டினால் உங்களுக்கு எமக்கு நமது ஃபயர்பேஸ் ஆத்தில் பெரிய விவரங்களை தேடி எடுக்க முடியாது. நமக்கு யூசருடைய யூசர் ஐடி மற்றும் யூசருடைய இமெயில், ப்ரொவைடர் எது, டைம் என்ன என்பது மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான சில விவரங்களை மட்டும்தான் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய யூசருடைய நேம், யூசருடைய ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று இருக்கும் என்றால், யூசரில் அந்த மாதிரி சில விவரங்கள் ஏதேனும் நமக்கு ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு புரியும், டிஃபால்ட்டாக எமக்கு இதை நமது ஆத்தென்டிகேஷன் சர்வீஸிலிருந்து நமது ப்ரொவைட் செய்ய மாட்டார்கள். எமக்கு அதை எடுக்கவும் முடியாததும் இல்லை. பட் எமக்கு இந்த மாதிரியான யூசர்ஸ் என்கிற கலெக்ஷனை தனியாக வைத்திருப்பது எமக்கு இதை முன்னால் எக்ஸ்பேண்ட் செய்து கொண்டு போகும்போது நமது அப்ளிகேஷனில் அதை மிகவும் இலகுவாக செய்து கொண்டு போக முடியும். அதன் பிறகு ஃபைனலி யூசர் ஆத்தென்டிகேஷனில் நாம் பேசுகிறோம் எப்படி லாக் அவுட் ஆவது என்று. இங்கே லாக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அப்ளிகேஷனிலிருந்து லாக் அவுட் ஆகிறது என்பது உங்களது அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுவது போன்ற ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், உங்களது ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் லாக் அவுட் ஆனாலும் உங்களது விவரங்கள் ரிமூவ் ஆகாது. அப்போது எமக்கு வேண்டுமென்றால் இங்கே ஃபீச்சர் ஒன்று இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள முடியும். செட்டிங்ஸிற்கு போய் நாம் செட்டிங்ஸ் என்று இந்த தனியான செக்ஷனை உருவாக்கி உங்களுக்கு முடியும் உங்களது அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கொள்ள ரிமூவ் அக்கௌண்ட் போன்று ஏதேனும் ஒரு ஆப்ஷனை கொடுக்க முடியும். ரிமூவ் அக்கௌண்ட் போன்ற ஆப்ஷன் ஒன்றை கொடுத்த பிறகு இங்கே இந்த ரிமூவ் அக்கௌண்ட் என்பதால் நடப்பது முழுமையான டீட்டெயில்ஸ்களும் ரிமூவ் ஆக வேண்டும். ரிமூவ் ஆல் டீட்டெயில்ஸ். இங்கே ஆல் டீட்டெயில்ஸ் என்பது என்ன? யூசர் கிரியேட் செய்து கொண்ட போஸ்ட்கள் எமது ஃபயர்ஸ்டோரிலிருந்து போன்றே போஸ்ட்களை நாம் இங்கே எழுதி கொண்டு போவோம். ஒவ்வொன்றாக ரிமூவ் ஆக வேண்டும். போஸ்ட்கள் எமது ஃபயர்ஸ்டோரிலிருந்து அண்ட் முக்கியமாக எமது கிளவுட் ஸ்டோரேஜிலிருந்து. ஏனென்றால் நாம் எப்போதும் இந்த மாதிரியான சிஸ்டம் ஒன்று அல்லது இந்த மாதிரி நாம் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளும் போது நாம் அதை பார்க்க வேண்டும். காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆகும் விதமாக உருவாக்கி கொள்ள. ஏனென்றால் உங்களுக்கு புரியும், நீங்கள் இந்த சர்வீசஸ் யூஸ் செய்கின்ற ஒருவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் எமக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்றில் போன்றே ஆகும். நினைத்து பாருங்கள், இப்போது யூசர் ஒருவர் அக்கௌண்ட்டை ரிமூவ் செய்து கொண்டார் என்றால் அந்த யூசருடைய விவரங்களை நாம் மேலதிகமாக வைத்திருப்பதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது நினைத்து பாருங்கள், யாராவது ஒரு காலம் வைத்திருந்து அதன் பிறகு நீக்குகிறார்கள். அதுபோல நீங்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் இந்த விடயங்களை வைத்திருப்பதா எப்படியாவது, அல்லது இந்த யூசர் டீட்டெயில்ஸை ரிமூவ் செய்து விடுவதா என்று. அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எமக்கு இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜில் இந்த மாதிரியான கிளவுட் ஸ்டோரேஜில் நாம் உங்களுக்கு தெரியும் நாம் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் தானே யூஸ் செய்ய கொள்கின்றோம். கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் தான் இங்கே ஃபயர்பேஸ் மூலம் டிஃபால்ட்டாக யூஸ் ஆகிறது. இந்த மாதிரி கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் நாம் எப்போதும் ஒரு ஸ்பேஸ் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். இந்த யூசர் ரிமூவ் செய்து கொண்ட ஒரு யூசருடைய விவரங்களையும் நீங்கள் ஏற்கனவே கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் அந்த ஸ்டோரேஜிற்கும் பே பண்ண வேண்டும், இந்த ஸ்டோரேஜிற்கும் பே பண்ண வேண்டும். இதை நீங்கள் கொஞ்சம் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் இந்த யூசர் டீட்டெயில்ஸை வைத்திருக்கிறீர்களா அல்லது யூசர் டீட்டெயில்ஸை ரிமூவ் செய்கின்றீர்களா என்று அது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இந்த மாதிரியான சிஸ்டம் ஒன்றை டிசைன் செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான யூசர் டீட்டெயில்ஸை ரிமூவ் செய்து கொள்வதென்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான யூசர் டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிக்கொள்வதென்றால் உங்களுக்கு இந்த தேவையற்ற உண்மையில் யூசர் ரிமூவ் ஆனார் என்றால் வைத்திருந்து அர்த்தமில்லை. பட் உங்களுக்கு தெரியும், கூகுள், ஃபேஸ்புக் போன்று எமக்கு அக்கௌண்ட் ரிகவரி செய்து கொள்ள முடியும். அப்போது தேவைப்படும். பட் இந்த மாதிரியான சிம்பிள் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கி செல்லும் போது உங்களுக்கு யோசிக்க முடியும், உங்களுக்கு தேவையில்லை என்றால் சிறந்த விடயம் கிளவுட் ஸ்டோரேஜில் இருந்தும் ரிமூவ் செய்து விடுவது. நான் அந்த விடயங்களை சொல்லித் தருகிறேன் எப்படி செய்வது என்று. கிளவுட் ஸ்டோரேஜை ரிமூவ் செய்து கொள்ளும் போது எமக்கு அப்போது காஸ்ட் வைஸ் எமக்கு அது பெரிய காஸ்ட் ஒன்றாக வராது. அதாவது அந்த தேவையற்ற விடயங்களுக்கு காஸ்ட் வராது. எமக்கு அதை ஆப்டிமைஸ் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நினைத்து பாருங்கள், உங்களது அப்ளிகேஷனில் யூசர்ஸ்கள் 2-3 பேராக இருந்தால் அது தெரியாது. யூசர்ஸ்கள் 1 லட்சம் அளவில் 2 லட்சம் அளவில் இருக்கிறார்கள். அவர்களுள் 100க்கு நாம் நினைப்போம் 10 போன்ற அக்கௌண்ட்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போது 20,000 போன்ற அக்கௌண்ட்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் 20,000 உடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜில் வைத்திருக்கும் போது நினைத்து பாருங்கள், யூசர்ஸ் சில நேரங்களில் போஸ்ட் 100 அல்லது 200 கொடுத்திருக்கலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்போது உங்களுக்கு புரியும், நாம் அவரேஜாக எடுத்தால் ஒரு யூசருக்கு நாம் சிங்கிள் யூசர் ஒருவருக்கு நாம் நினைப்போம் நாம் 100 MB போன்ற செலவழித்தால் உங்களுக்கு தெரியும் யூசர்ஸ்கள் 2 லட்சம் இருக்கிறார்கள் என்றால் 2 லட்சத்தில்
10% என்பது ஓவராலாக எடுத்தால் 20,000 தானே. அப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் டோட்டல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கொண்ட, அதாவது அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணின யூசர்ஸ் இருக்கின்றார்கள் தானே. அந்த யூசர்ஸ் தான் இங்கே இருக்கிற 20,000 பேர். அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணின யூசர்ஸ்களுக்கு செலவாகும் ஸ்டோரேஜ். இங்கே இவர்களுக்கு ஸ்டோரேஜாக நாம் எடுத்தால் உங்களுக்கு விளங்கும் ஒருவருக்கு 100 MB அவரேஜ் போகின்றது. இதுபோல் 20,000 போகின்றது. இப்போது நீங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்கள். நாம் ஓவரால் எடுத்தால் இங்கே 0.4, இங்கே 0.5, இங்கே எடுத்தால் நாம் 2 × 10⁶ MB மாதிரி போகின்றது. உங்களுக்கு இதை ஜிபியில் பார்க்க முடியும். இங்கு 1024 ஆல் டிவைட் செய்தால் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு செய்து கொள்ள முடியும். இது போன்ற விடயங்களுக்கு தான் நாம் சொல்கிறோம் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஒன்று டிசைன் செய்யும் போது நாம் இந்த விடயங்களை எப்போதும் கால்குலேட் செய்து நாம் இந்த விடயங்களை ப்ரீ டிஃபைன் செய்ய நாம் இந்த விஷயங்களை யோசிக்க வேண்டும். நாம் அப்படி பெரிய அளவில் யோசிப்பது இல்லை. எமக்கு அப்படி தோன்றுவது இல்லை. எமக்கு இவ்வளவு யூசர்ஸ் அளவு எம்மிடம் இல்லாததால். பட் நீங்கள் இந்த விடயங்களை யோசிப்பது ரொம்ப முக்கியமாகிறது. உங்களுக்கு விளங்கும் இவ்வளவு MB அளவு நாம் ஸ்டோர் செய்து வைத்திருக்கும் போது உங்களுக்கு பெரிய காஸ்ட் ஒன்று வரும். அது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அது காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்காது. அது போன்ற விடயங்களை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் அந்த விஷயங்களை சொல்லி தந்தது உங்களுக்கு என்றாவது நீங்கள் இது போன்ற பெரிய சிஸ்டம் ஒன்று டிசைன் செய்யும் போது நீங்கள் கிளவுட் சர்வீசஸில் யூஸ் செய்து கொள்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த விடயங்களை கன்சிடர் செய்ய வேண்டும். கிளவுட் சர்வீசஸ் யூஸ் செய்து கொள்வது இலகுவாக இருந்தாலும் காஸ்ட் வைஸ் எடுத்தால் அது சில நேரங்களில் எவ்வளவு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஒன்றாக இருக்காது. நிச்சயமாக அந்த விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் ஓவரால் எடுத்தால் இப்போது நான் வேறு தலைப்புக்கு போய்விட்டேன். இப்போது நாம் ஓவரால் எடுத்தால் இப்போது நாம் பேசினோம் எப்படி யூசர் ஆத்தென்டிகேஷன் ஆகும்போது நாம் கூகுள் ப்ரொவைடர் யூஸ் செய்து கொள்கின்றோம் என்று. அதாவது நாம் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் செய்து லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஆகும் வேலை. அந்த விடயங்களை செய்து கொள்வது போலவே அந்த விடயங்களூடாக யூசர் லாகின் ஆகும்போது யூசர் செஷன் ஒன்று வரும்போது நான் அந்த யூசர் ஸ்ட்ரீமிற்கு லிசன் செய்து கொண்டு இருந்து அந்த யூசருடைய டீட்டெயில்ஸை நான் எனது கிளவுட் ஃபயர் ஸ்டோரில் சேவ் செய்து கொள்வேன். யூசருடைய ப்ரொஃபைல் இமேஜஸ் ஏதாவது இருக்கும் என்றால் எனது கிளவுட் ஸ்டோரேஜில் நான் செட்டப் ஸ்டோர் செய்து கொள்வேன். அடுத்ததாக லாகவுட் ஆகும்போது நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரிமூவ் செய்து கொள்ள மாட்டேன். பட் உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று உருவாக்க முடியும். யூசருடைய அக்கௌண்ட்டை ரிமூவ் செய்ய அல்லது யூசர்ஸ் டீட்டெயில்ஸ் டிலீட் செய்து கொள்வது போன்ற ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்போது நான் பேசினேன் நீங்கள் எப்படி இந்த விடயங்களை ஹேண்டில் செய்து கொள்ள தேவைப்படும் என்று. இப்போது நாங்கள் பேசிக்கலி நாம் ஆத்தென்டிகேஷன் வேலைகளை பேசி முடித்து விட்டோம். இப்போது நாம் இரண்டாவது ஃபீச்சரை எடுத்தால் இப்போது இதோ யூசர் ஒருவர் லாகின் ஆகி இருக்கிறார். யூசர் லாகின் ஆன பிறகு என்ன செய்ய வேண்டும்? யூசருடைய டீட்டெயில்ஸ் அல்லது யூசருடைய விவரங்களை போட்டு போஸ்ட் கிரியேட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் பொதுவாக நாம் நினைப்போம் இன்ஸ்டாகிராம் போன்று எடுத்தால் இன்ஸ்டாகிராமிற்கு போன பிறகு ரீல்ஸ் அல்லது போஸ்ட் உங்களுக்கு கிரியேட் செய்து கொள்ள நாம் ரீல்ஸை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்வோம். அடுத்த செக்ஷன் அடுத்த பாட்டில் நாம் பேசுவோம். நாம் முதலில் போஸ்ட் ஒன்று போட அந்த விடயங்களை பேசுவோம். இப்போது அடுத்ததாக நமக்கு முடியுமாக இருக்க வேண்டும் எமது யூசர்ஸ் கேன் கிரியேட் போஸ்ட்ஸ். யூசருக்கு போஸ்ட் கிரியேட் செய்து கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். இங்கே இதை நாம் எப்படி என்று கொஞ்சம் யோசிப்போம். யூசருக்கு போஸ்ட் கிரியேட் செய்து கொள்ள முடியும் என்றால் என்ன? அதாவது யூசருடைய கேமரா அல்லது கேலரியில் இருக்கும் இமேஜ் ஒன்று அல்லது வீடியோ ஒன்று நாம் பேசிக்கலி அவை இரண்டையும் செப்பரேட் பண்ணி இருக்கின்றோம். இமேஜ் ஒன்று என்றால் நான் ஃபீல்ட் செக்ஷனில், வீடியோ ஒன்று என்றால் நான் ரீல்ஸ் என்கின்ற செக்ஷனில் நான் அவற்றை செப்பரேட் பண்ணி இருக்கின்றேன். பட் ஓவரால் உங்களது ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் உங்களது இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் உங்களுக்கு இங்கே அவர்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று போடவில்லை. உங்களுக்கு இமேஜ் மட்டும்தான் அல்லது உங்களுக்கு வீடியோ முடியாது, அப்படி இல்லை. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் இங்கே ஸ்டோர் செய்து கொள்ள முடியும். நாம் இப்போதைக்கு எடுப்போம் இந்த மாதிரி கேமராவிலிருந்து அல்லது கேலரியிலிருந்து யூசர் இமேஜ் ஒன்றை இந்த மாதிரி செலக்ட் செய்து கொள்கின்றார். இந்த இமேஜை உங்களுக்கு தெரியும் இமேஜை நாம் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இமேஜ் என்பது ஒரு ஃபைல் ஆகும். நான் இங்கே ஹை லெவலில் சொல்கிறேன். இதில் ஃபைல் வகையிலான டைப் சேவை, இதில் செல்லும் பைட் ஸ்ட்ரீம் சேவை. அந்த விடயங்களை நான் முன்னால் அந்த செக்ஷனில் அந்த விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளும் போது உங்களுக்கு சரியாக சொல்லித் தருகிறேன். பட் நாம் நினைப்போம் தற்போது இந்த மாதிரி PNG அல்லது JPG இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்து கொள்கின்றோம். இதை ஓவரால் எடுத்தால் இதனுடைய சைஸையும் நாம் டிஃபைன் பண்ணி கொள்வோமே. அவரேஜ் எடுத்தால் நாம் இந்த யூசர் அப்லோட் செய்து கொள்ளும் போது இமேஜுடைய சைஸை நாம் எடுப்போம்.
500 MB போன்று. இந்த 500 MB என்பது மிகவும் குறைவான ஒன்று. உங்களுக்கு தெரியும், பொதுவாக நல்ல இமேஜ் ஒன்று அப்படி போஸ்ட் பண்ணுவதென்றால் உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அதுதான் இன்ஸ்டாகிராமில் டேட்டா கன்சியூம் ஆகும் அளவும் அதிகம். ஏனென்றால் அதில் நிறைய இமேஜஸ் அந்த இமேஜை ப்ரொசஸ் பண்ணும் அந்த சைடு ஒன்று இருக்கிறது பெரிய அளவில். நாம் அவரேஜ் எடுப்போம். 500 MB போன்ற இமேஜ் ஒன்று தானே யூசர் ஒருவருக்கு பொதுவாக போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளும் போது இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது. இந்த 500 MB இமேஜை எங்காவது ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு புரியும், நான் இதை எழுதி கொண்டால் நாம் கிளவுட் ஸ்டோரேஜை தான் எடுக்கின்றோம். இந்த மாதிரி இந்த இமேஜை ஸ்டோர் செய்து கொள்ள இப்போது அப்படி என்றால் இதோ நாம் இமேஜை செலக்ட் செய்து கொண்டோம். இமேஜ் கிளவுட் இமேஜில் ஸ்டோர் செய்து கொள்கின்றோம். அப்போது நமக்கு இந்த விடயங்களை நாம் அடுத்ததாக எமது ஃபீட் என்கிற கலெக்ஷனில் ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். ஃபீட் கலெக்ஷனில் நான் ஸ்டோர் செய்து கொள்கின்றேன். நான் அதை மீண்டும் உங்களுக்கு காட்டினால் எமது ஃபயர்பேஸ் கன்சோலிற்கு வந்து உங்களுக்கு விளங்கும் ஃபீட் என்று நான் கலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி இருக்கின்றேன். நான் இதனுள்ளே சென்றால் உங்களுக்கு விளங்கும். இங்கே இந்த மாதிரி ஃபீடில் டேட் என்பது பப்ளிஷ் டேட், லைக்ஸ் எண்ணிக்கை, மூட் என்ன ஃபீல்டில், ஃபீடுடைய கேப்ஷன், போஸ்டுடைய ஃபீட் ஐடி, இங்கே போஸ்ட் ஐடி, URL. இந்த மாதிரி இந்த போன்ற விவரங்கள் நிறைய நான் ஸ்டோர் பண்ணி இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த விவரங்கள் எனக்கு தேவை, விதவிதமான விவரங்கள் எனக்கு தேவை. நினைத்து பாருங்கள், இந்த ஃபீடை போட்டு யூசருடைய விவரங்கள் எனக்கு தேவை. நான் அதற்காக இந்த யூசர் ஐடியை வைத்திருக்கின்றேன். அதனால் இந்த விவரங்கள் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் பேசுவோம் டிராயிங் போர்டிற்கு சென்று. இப்போது நாம் ஃபீட் கலெக்ஷனில் இந்த யூசர் டேட்டா டீட்டெயில் சிலவற்றை ஸ்டோர் செய்து கொண்டோம். அடுத்ததாக இங்கே பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன். நான் இங்கே தற்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவில்லை. நாம் கொடுக்கும் போஸ்ட்கள் யாருக்கு தெரிய வேண்டும் என்று நாம் இங்கே யூசர் கிரியேட் பண்ணும் போஸ்ட்கள் எனி யூசர், அதாவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் செய்யும் போது எந்த ஒரு யூசருக்கும் பார்க்க முடியும். எந்த ஒரு யூசர் கிரியேட் பண்ணும் போஸ்ட், இதை தற்போது நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கவில்லை. அப்போது அது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகும். நமக்கு அந்த விஷயங்கள் தேவை என்றால் நான் தனியாக செக்ஷனில் பேசுவேன். பட் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கிரியேட் பண்ணும் போஸ்ட் எமது சோஷியலி என்கிற சோஷியல் மீடியா அப்ளிகேஷனை யூஸ் செய்யும் போது எந்த ஒரு அப்ளிகேஷனின் யூஸ் பண்ணும் எந்த ஒரு யூசருக்கும் பார்த்து கொள்ள முடியுமாகிறது. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது ஓவரால் எடுத்தால் ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஆகும். நினைத்து பாருங்கள், நீங்கள் போடும் போஸ்ட் உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் அது சோஷியல் மீடியா ஒன்றாக ஆகாதல்லவா? அப்போது நாம் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். நாம் போஸ்ட் ஒன்று கிரியேட் செய்து கொண்ட உடனே நாம் ஸ்ட்ரீம்ஸ் ஊடாக நான் இந்த போஸ்டிற்கு லிசன் செய்து கொண்டு இருக்கிறேன். லிசன் செய்து கொண்டு இருப்பது இந்த எல்லா யூசர்களுக்கும் லிசன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது எல்லா யூசர்களுடையவும் ஃபீடை நாம் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். பேசிக்கலி போஸ்ட் என்று கிரியேட் செய்து கொள்ளும் போது வேலையை நாம் எடுத்தால் அந்த விடயங்கள் தான் நாம் கன்சிடர் பண்ணிக்கொள்ள தேவைப்படுவது. இதோ இப்போது யூசர் ஒருவர் லாகின் ஆனார், போஸ்ட் ஒன்று கிரியேட் செய்தார். போஸ்டை நாம் இப்போது டிஸ்பிளே பண்ணுகிறோம். இவன் மற்ற அப்ளிகேஷனில் யூஸ் செய்து கொள்ளும் எல்லா யூசர்களுடையும் ஃபீடில் அல்லது ஹோம் பேஜில் நான் இப்போது அந்த போஸ்ட் சிலவற்றை டிஸ்பிளே செய்து கொள்கின்றேன். இப்போது நாம் எடுத்தால் அடுத்த மெயின் ஃபீச்சராக எனக்கு எடுக்க முடிவது எமது ரீல்ஸ் செக்ஷன். நாம் இப்போது இது 2 இல்லை 3 எமது ரீல்ஸ் செக்ஷன் தான் அடுத்ததாக நான் அதிகமாக கன்சிடர் செய்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் யூசர் கேன் கிரியேட். இங்கே யூசர் இருக்க முடியும். யூசருடைய ஸ்டோரேஜில் இருக்கும் ஃபோனில் இருக்கும் ரீல் ஒன்று அல்லது வீடியோ ஒன்றை அப்லோட் செய்ய. இப்போது இதுவும் முன்னையது போலவே தான். எந்த ஒரு யூசர் ஒருவரும் அப்லோட் பண்ணும் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு யூசருக்கும் பார்க்க முடியும். எமது அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் ஆகி அல்லது எமது அப்ளிகேஷனை யூஸ் செய்யும் நாம் இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இங்கே நாம் கிரியேட் செய்த ரீலை நாம் ரிமூவ் பண்ணினோம். பட் ஓவரால் நான் இங்கே சொல்லித் தருகிறேன். அதிகமான நேரங்களில் இந்த ஃபீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணும் அந்த வேலையை தான் நாம் இங்கே இந்த மாதிரி ரீல் ஒன்று கிரியேட் பண்ணும்போது நாம் யோசிக்க வேண்டி உள்ளது. முதலில் என்ன நடக்கும்? நிச்சயமாக யூசர் ஆத்தென்டிகேட் ஆகி இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலில் செய்வது யூசருக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். கிரியேட் ரீல் ஒன்று. இங்கே யூசர் என்ன செய்கிறார்? கேலரியில் இருக்கும் வீடியோ ஒன்றை எடுத்து எமது ஃபயர்பேஸில் இருக்கும் கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்கிறார்.
அடுத்ததாக நாம் ஃபயர்பேஸின் ஸ்டோரேஜிலிருந்து நாம் URL ஒன்றை எடுக்கிறோம். URL-ஐ எடுத்து நாம் ஃபயர்பேஸ் ஸ்டோரில் கலெக்ஷன் ஒன்றாக நாம் ஸ்டோர் செய்து கொள்கிறோம். இதோ இந்த விடயங்கள் தான் யூசர் ரீல் ஒன்று கிரியேட் செய்யும் போது நடக்கிறது. அடுத்ததாக நாம் அடுத்த பக்கத்திற்கு போவோம். அடுத்ததாக ரீலை கிரியேட் செய்து கொண்டது போலவே இப்போது ரீலை நாம் மற்ற யூசர்ஸ்களுக்கும் கொடுத்தோம். நாம் காட்ட வேண்டும். அதாவது நாம் டிஸ்பிளே த ரீல் ஃபார் அதர் யூசர்ஸ் என்பது அல்ல. அது ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ். இங்கே நிச்சயமாக எல்லா யூசரும் ஆத்தென்டிகேட் தான். நாம் சும்மாக இங்கே லாகின் ஆக விடுவது இல்லை. பட் நீங்கள் இதை நான் இந்த அப்ளிகேஷனிற்கு மட்டும் ஃபோக்கஸ் செய்து அல்ல, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனை தயாரிக்கும் போதும் இந்த விஷயங்களை செய்து கொள்ள வேண்டிய விதம் பற்றி தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லித் தருகிறேன். இப்போது நாம் ரீல் ஒன்று கிரியேட் செய்தோம். ரீலை ஸ்டோர் செய்து கொண்டோம். ரீலை எடுத்து இப்போது நான் எமது அப்ளிகேஷனில் யூஸ் செய்யும் போது யூசர்ஸ்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எமது ரீல் போன்றே இங்கே போஸ்ட்டும் நான் போஸ்ட் செக்ஷனிற்கும் இது பொருந்தும். இதுவும் போஸ்ட் செக்ஷனிற்கும் இது பொருந்தும். இங்கே எமக்கு delete and edit ஃபீச்சர். இங்கே இந்த ஃபீச்சர் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு நினைவிருக்கும், எமது அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்திருந்தால் எமது அப்ளிகேஷனை யூஸ் செய்யும் எந்த ஒரு யூசருக்கும் நாம் கிரியேட் பண்ணிக்கொண்ட ரீல் ஒன்றை அல்லது போஸ்ட் ஒன்றை delete பண்ணிக்கொள்ள முடியாது. நாம் இதை உங்களுக்கு மீண்டும் காட்டினால் இப்போது உங்களுக்கு விளங்கும். நான் லாகின் ஆகி இருக்கிறேன். இந்த மாதிரி எனது மெசி ஜான்ஸ் என்கிற நான் கிரியேட் பண்ணின அக்கௌண்ட் மூலம் இப்போது நான் உங்களுக்கு இங்கே போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியே காட்டுகிறேன். உங்களுக்கு இந்த விடயங்கள் அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். நாம் கிளிப்போர்டிலிருந்து எடுப்போம். நாம் கிரியேட் பண்ணிக்கொண்ட ஏதோ ஒன்றை நான் இங்கே பெரிய அளவில் கன்சிடர் பண்ணவில்லை. இங்கே இதை கொஞ்சம் சொல்லித்தரத்தான் தேவைப்படுகிறது. நினைத்து பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபில்லிங் போர்டு ஒன்று கொடுக்கின்றேன். நாம் இமேஜ் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நாம் இங்கே இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நான் இங்கே போஸ்ட்டை முதலில் கிரியேட் பண்ணிக்கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த விடயங்களை சரியாக பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு வேறொரு போஸ்ட் கிரியேட் ஆனது என்னை ரீடிரெக்ட் பண்ணியது எனது மெயின் பேஜிற்கு. இப்போது இதுதான் நான் கிரியேட் பண்ணிக்கொண்ட எனது போஸ்ட். பாருங்கள், எனது போஸ்டிற்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சில அப்ளை ஆகி இருக்கிறது. பட் இந்த அட்மின் ஆர்ட்ஸ் என்கிற மற்ற யூசர் கிரியேட் பண்ணின போஸ்டிற்கு இந்த மாதிரி அந்த வகையான ஆப்ஷன் ஒன்று இல்லை. அதாவது நீங்கள் நிச்சயமாக இங்கே உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி ஃபீச்சர் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது யூசர்ஸ்களில் இந்த யூசர், அதாவது அந்த போஸ்டை சொந்தமாக கொண்ட யூசருக்கு மட்டும்தான் இந்த போஸ்டை எடிட் அல்லது டிலீட் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த எடிட் அல்லது டிலீட் பண்ணிக்கொள்ளும் ப்ராப்பர்ட்டிஸை நாம் ஆக்டிவேட் பண்ண வேண்டும். அந்த யூசருடைய ப்ரொஃபைலை நாம் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதலில் பார்க்கின்றோம், இந்த யூசர் தானா கிரியேட் பண்ணி இருக்கிறார் என்று. அப்படி என்றால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுப்பேன். இப்போது நான் இங்கே செய்திருப்பது போல உங்களுக்கு விளங்கும். இந்த ஆப்ஷன்கள் இருப்பது எனது அக்கௌண்ட்டிற்கு மட்டும்தான். எனது அக்கௌண்ட் தான் இங்கே இருக்கிறது. அந்த விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்வது எப்படி என்று. அது போஸ்ட் செக்ஷனிற்கும் அதே மாதிரி தான், ரீல்ஸ்களுக்கும் அதே மாதிரி தான். சரி, ரீல் ஒன்றை டிலீட் பண்ணிக்கொள்ளவும் முடியுமாக இருப்பது உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிய ரீல் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு மற்றவர்கள் கிரியேட் செய்த ரீல்ஸ் அல்லது போஸ்ட் டிலீட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதற்கும் ஒரு காமன் ஃபீச்சர் தான் இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்களில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்கள் நண்பர்கள் போடும் போஸ்ட்டை உங்களுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ளவோ எடிட் பண்ணிக்கொள்ளவோ முடியாது. அது செக்யூரிட்டி வைஸ் உங்களுக்கு அலோவ் பண்ணப்படவில்லை. அந்த விடயங்களை செய்யும் விதம் பற்றியும் நாம் உங்களுக்கு சொல்லித் தருவோம். இது மிகவும் எளிமையானது போல தோன்றினாலும் இதை நாம் யோசிக்கும் போது ஒரடியாக யோசிப்பது கடினம். அந்த விடயங்கள் உங்களுக்கு புரியும். நாம் இந்த ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது இப்போது நாம் பேசிக்கலி எடுத்தால் நாம் இப்போது ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் பற்றி பேசினோம். அதாவது முதலாவது சரி, இரண்டாவதும் சரி. இப்போது பேசிக்காக எடுத்தால் மூன்றாவது சரி. அந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறது. நாம் அடுத்ததாக இன்னும் 4 என்கிற செக்ஷனிற்கு யூசரை சர்ச் பண்ணிக்கொள்ளும் பேஜை உருவாக்கி கொள்வோம். சர்ச் பேஜில் உங்களுக்கு முடியும் யூசரை ஃபாலோ பண்ணிக்கொள்ள, அன்ஃபாலோ பண்ண, இந்த விடயங்களை செய்ய முடியும். நான் அதை மீண்டும் உங்களுக்கு காட்டினால் உங்களுக்கு அப்ளிகேஷனிற்கு வந்து சர்ச் என்பதற்கு வந்த பிறகு உங்களுக்கு விளங்கும் டிஃபால்ட்டாக எல்லா யூசர்ஸ்களையும் நான் இங்கே பாப்புலேட் பண்ணுகிறேன். உங்களுக்கு தேவை என்றால் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். சர்ச் பண்ணி உங்களுக்கு இவர்களை ஃபாலோ பண்ண முடியும். அந்த விடயங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்கிறது. உங்களுக்கு விளங்கும்
ஃபாலோ பண்ணிய பிறகு இது தொடர்ந்து ஃபாலோ தான் உங்களுக்கு தான். இங்கே மீண்டும் இதற்கு வந்த பிறகு உங்களுக்கு விளங்கும் இது மீண்டும் அன்ஃபாலோ என மாறியிருக்கிறது. அதாவது ஃபாலோ பண்ணினால் நீங்கள் அன்ஃபாலோ பண்ண வேண்டும், அன்ஃபாலோ பண்ணினால் நீங்கள் மீண்டும் ஃபாலோ பண்ண அது வைஸ் வர்சா நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும். யூசர் சர்ச் பேஜில் சிங்கிள் பேஜ் ஒன்றை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். யூசருடைய விவரங்களை பார்க்க அதற்கு பிறகு யூசர் கிரியேட் பண்ணி கொண்ட போஸ்ட்கள் இங்கே இமேஜஸ்கள் பாப்புலேட் ஆக வேண்டும். கிரிட் ஒன்றாக அந்த விடயங்கள் எல்லாம் நாம் சரியாக உங்களுக்கு சொல்லித் தருவேன் எப்படி செய்வதென்று. அதே போல் போஸ்ட்களுக்கு லைக் பண்ண முடியுமாக இருக்க வேண்டும். அந்த ஃபீச்சர்ஸ் நிச்சயமாக இந்த விடயங்கள் எமக்கு செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி லைக் பண்ண முடியுமாக இருக்க தனது சொந்த போஸ்டிற்கு தனக்கு லைக் பண்ணிக்கொள்ள முடியும். அது காமன் ஃபீச்சர் ஒன்று. அது எரர் ஒன்று இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் கூட நாம் வழங்கும் போஸ்டிற்கு நமக்கு லைக் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பேசிக்கலி ப்ரொஃபைல் செக்ஷனில் நாம் இங்கே போஸ்ட் எண்ணிக்கை, ஃபாலோவர்ஸ்கள் எண்ணிக்கை அண்ட் ஃபாலோவிங் எண்ணிக்கை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள் தான் பேசிக்கலி எடுத்தால் எமது ஆர்கிடெக்சர் வைஸ் நாம் பிளான் பண்ணிக்கொள்ள வேண்டும். அண்ட் ஃபீச்சர் வைஸ் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போவது இந்த செக்ஷனில் தான். இப்போது நாம் மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசினோம், என்ன செய்ய போகிறோம் என்று. நாம் இங்கே மிகவும் முக்கியமான செக்ஷன் ஒன்றை இறுதியில் பேச போகிறோம், ஃப்ளட்டர் வெப் பற்றி. ஃப்ளட்டர் வெப் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளட்டர் என்பது cross platform application டெவலப் செய்யும் டூல் ஒன்று. பட் நாம் இங்கே இவ்வளவு காலம் பார்த்தோம் எப்படி iOS அல்லது ஆண்ட்ராய்டில் மட்டும் இந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கிறது என்று. நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் உருவாக்கும் அதே கோட் பேஸ் மூலம் நாம் எப்படி இதை வெப்பிலும் ரன் பண்ணிக்கொள்வது என்று. நாம் முதலில் பார்ப்போம் வெப்பிற்கு கன்ஃபிகர் செய்து கொள்வது எப்படி என்று. வெப் கன்ஃபிகை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் விடயங்களை நாம் உருவாக்க வேண்டும். ரெஸ்பான்சிவ்னஸை நன்றாக உருவாக்க வேண்டும். அடுத்ததாக அந்த சில ஃபீச்சர்ஸை நாம் வெப்பிற்கு ரெஸ்ட்ரிக்ட் செய்வதை உருவாக்க வேண்டும். அதாவது நாம் சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நினைவிருக்கிறதா, எமக்கு ஒரு போஸ்ட் போலவே ஒரு ரீலை அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியாது வெப் வெர்ஷனில். அதனால் நாம் இதை சரியாக செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். யூசர் தற்போது பயன்படுத்துவது என்ன டிவைஸ், என்ன ஸ்க்ரீன் சைஸை பயன்படுத்துகிறார் என்று அதை மிக இலகுவாக எமக்கு செய்து கொள்ள முடியும். அந்த விடயங்களை நாம் சரியாக செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் ஃபைனலி நமது அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் இதற்கு நிச்சயமாக கோ ரவுட்டர் பயன்படுத்துவது நிச்சயமாக மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ரவுட்டிங்ஸ் மூலம் எமக்கு இதை மிகவும் இலகுவாக செய்து கொள்ள முடியும். ஃபைனலி நமது அப்ளிகேஷனின் முழுமையான சோர்ஸ் கோடையும் உங்களுக்கு கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு சோர்ஸ் கோடை அக்சஸ் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஏனென்றால் இதில் ஒரு சிறிய அளவு பெரிய அப்ளிகேஷன். எமது அப்ளிகேஷனில் அசட்ஸில் இருக்கிறது. எமது அப்ளிகேஷனில் நாம் பயன்படுத்தும் லோகோ உங்களுக்கு தேவை என்றால் எடுக்க முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த லோகோ ஒன்றை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு லைவிற்கு வந்த பிறகு இங்கே உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். எமது அப்ளிகேஷனின் முழுமையான சோர்ஸ் கோட் இந்த ஃபைபேஸ் ஆப்ஷன்ஸ் டாட்டில் இருப்பது நாம் ஃபைபேஸ் ஃப்ளட்டர் ஃபைபேஸ் CLI மூலம் கன்ஃபிகர் பண்ணி கொள்ளும் போது அந்த விடயங்களை நாம் சரியாக எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்போது எமக்கு எமது அப்ளிகேஷனில் எதனையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எமக்கு எமது பில்ட் கிரேடில் ஃபைல்ஸ் மூலம் எதனையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எமக்கு அந்த விஷயங்கள் அழகாக அதிலிருந்து சரியாக செட்டப் ஆகும் எமது வெர்ஷனிற்கு ஏற்ப. அடுத்ததாக உங்களுக்கு இங்கே யூட்டிலைஸ் ஃபோல்டர் எப்போது தேவைப்படும். எமது அப்ளிகேஷனின் அப் கன்ஸ்டன்ட்ஸ்க்கு போன பிறகு இந்த மாதிரி கலர்ஸ் போன்ற சில விடயங்கள் எமக்கு தேவைப்படும். அந்த விடயங்களை நான் தனியாக டிஃபைன் செய்திருக்கிறேன். அந்த விஷயங்களை உங்களுக்கு தேவை என்றால் அங்கே ரெஃபர் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக util_functions என்று நான் ஒரு ஃபோல்டரை உருவாக்கி இருக்கிறேன். அதிலும் நான் இங்கே எனது அப்ளிகேஷனில் தேவைப்படும் விடயங்களை நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். அந்த விடயங்கள் அனைத்தையும் நான் சொல்லித் தருவேன். இந்த விடயங்கள் நிச்சயமாக எங்கிருந்து கண்டுகொள்வது என்று உங்களுக்கு தேவை என்பதால் தான் நான் இங்கே இந்த விடயங்களை உங்களுக்கு காட்டினேன். நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு GitHub பற்றி நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கிறது என்று. ஏனென்றால் நாம் எமது டாட் செக்ஷன்ஸில் நமது GitHub பற்றி பேசினோம். நான் உங்களுக்கு ஒரு செக்ஷனில் எப்படி இந்த வெர்ஷன்ஸை சரியாக மேனேஜ் செய்து கொள்வது என்று GitHub-ஐ இன்டிகிரேட் பண்ணி கொண்டு போகும்போதே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்கும் விதம் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். அந்த விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாதென்றால் நிச்சயமாக நீங்கள் முந்தைய செக்ஷன்ஸ்களில் ரெஃபர் செய்து இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு முழுமையான சோர்ஸ் கோடையும் இதிலே கண்டுகொள்ள முடியும். இது இன்னும் இங்கே வீடியோவை ரெக்கார்ட் செய்யும் போது பிரைவேட் ரெப்போசிட்டரி ஒன்றாகவே இருக்கிறது. நான் இங்கே இன்னும் சில விடயங்களை எடிட் செய்து இன்னும் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு விளங்கும் ரீட்மீ ஃபைல் போன்றவற்றை நான் போடவில்லை.
இந்த விஷயங்கள் அனைத்தையும் போட்டு உங்களுக்கு ஃபைன் வெர்ஷனில் வீடியோ வெளிவந்த பிறகு கண்டுகொள்ள முடியும். அப்படி என்றால் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்க வேண்டும், நாம் எத்தகைய அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகிறோம் என்று, அண்ட் நாம் எத்தகைய ஃபீச்சரை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்கிறோம். இப்போது நாம் பார்த்தோம் ஓவரால் நாம் உருவாக்க போகும் சோஷியல் என்கிற அப்ளிகேஷனில் எத்தகைய ஃபீச்சர்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்கிறோம் என்று. நீங்கள் பார்த்தீர்கள் இது ஒரு பெரிய அப்ளிகேஷன், இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் நாம் எத்தகைய ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்கிறோம் என்று, அண்ட் எத்தகைய சர்வீஸை நாம் பயன்படுத்தி இருக்கிறேன் என்று. இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி கொண்டு போகும்போது உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் அடுத்த பாட்டில் எமது அப்ளிகேஷனுடன் வேலை செய்ய ஆரம்பிப்போம். நான் இப்போது இன்ட்ரடக்ஷன் ஒன்று மட்டும்தான் கொடுத்தேன். நாம் என்ன உருவாக்குகிறோம் என்று, எப்படி நான் அந்த சொன்னது போல எமது Firebase அண்ட் Flutter ப்ராஜெக்டை நாம் Flutter Firebase CLI பயன்படுத்தி எப்படி CLI இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு இந்த விடயங்களை சரியாக கன்ஃபிகர் செய்வது என்று நாம் அடுத்த பாட்டில் இருந்து பார்ப்போம். ஓவரால் நாம் உருவாக்க போகும் சோஷியல் என்கின்ற அப்ளிகேஷனில் எத்தகைய ஃபீச்சரை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்கின்றோம் என்று பார்த்தோம். நீங்கள் பார்த்தீர்கள் இது ஒரு பெரிய அப்ளிகேஷன், இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் நாம் எத்தகைய ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்கின்றோம் என்று, அண்ட் எத்தகைய சர்வீசஸை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன் என்று. இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் அடுத்த பாட்டொன்றில் எமது அப்ளிகேஷனுடன் வேலையை ஆரம்பிப்போம். நாம் இப்போது இன்ட்ரடக்ஷன் ஒன்று மட்டும்தான் கொடுத்திருந்தேன். நாம் என்ன உருவாக்குகின்றோம் என்று, எப்படி நான் அந்த சொன்னது போலவே எமது Firebase அண்ட் Flutter ப்ராஜெக்ட் ஒன்றை நாம் Flutter Firebase CLI பயன்படுத்தி எப்படி CLI இன்ஸ்டால் செய்து கொண்டு அந்த விடயங்களை சரியாக கன்ஃபிகர் செய்வது என்று நாம் அடுத்த பாட்டிலிருந்து பார்ப்போம்.